ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ் பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. MVM பெருங்காயம் தூள். மைதாவுக்கு நோ, MVMக்கு எஸ். லாகின் 360 டிகிரி. சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் நம்பர் 1 IT எஜுகேஷன். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். லலிதா ஜுவல்லரி. செலவே இல்லாமல் பழைய நகையின் அதே எடைக்கு புதிய நகை. MVM கூட்டு பெருங்காயம் தூள். மைதாவுக்கு நோ, MVMக்கு எஸ். லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து IT கோர்ஸும் just 4999. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். ஆத்தென்டிக் ஃபில்டர் காஃபி. Feels like home, tastes like home. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொலிட்டிக்கல் வாய்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாடு ஒரு புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி ஒரு முடிவை கொடுத்து ஒரு 3 மாதங்கள் நமக்கு கடந்திருக்கு. இந்த 3 மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த 100 நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு மக்கள் எந்த மாற்றத்திற்காக வாக்களிச்சாங்களோ அந்த மாற்றத்தை இந்த அரசு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இது ரொம்ப சீக்கிரம் அப்படின்னாலும் ஒரு 100 நாளைக்குள்ள ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை மதிப்பிடுறது, அதில் ஒரு ப்ளஸ் மைனஸை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூர் அப்படின்னாலும் 100 நாட்கள் சாதனை அப்படிங்கிறது அரசு கொண்டாட தொடங்கியதற்கு பிறகு அதை திறனாய்வு செய்ய வேண்டிய தேவையும் ஊடகங்களாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை நம்ம கட்டமைச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு அப்படிங்கிறது மக்கள் விரும்பிய மாற்றத்தை கொடுத்தாரா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நகர்த்த இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 2 பேர் நம்மோட இணைகிறாங்க. திரு பழ செல்வகுமார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இணைகிறார். அதே மாதிரி திரு நரேஷ்குமார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இணைகிறார். தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ், திமுகவிலிருந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடுமாவனம் கார்த்திக், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன். இந்த நிகழ்ச்சி முழுமைக்கும் இவங்க பேசுகிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் கைதட்டுறதை நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கிறோம். ஜனநாயகம் கைதட்டல்களால் கட்டமைக்கப்படுறது. அது கைதட்டல்களோடு இருந்துக்கிறட்டும். அந்த ஒரு நியாயமான உரையாடலை முன்னெடுக்கிறதா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் கைதட்டி அதை ஆதரிங்க. அந்த எதிர்ப்பு காட்டுற விஷயங்களை இவங்களே பண்ணிக்குவாங்க. ஏன்னா 2 தரப்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எதிர்ப்பு விஷயங்களை இவங்க பண்ணிக்குவாங்க. கீழே இருந்து எந்த எதிர்ப்பையும் பண்ண வேண்டாம். ஒரு நீதமான உரையாடலாக தான் இது நடக்க போகுது. இந்த அமர்வை தொடங்கி வைக்கிறதுக்காக 100 நாட்களில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஆளும் கட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி 100 நாட்களில் இவங்க எதெல்லாம் பண்ணாமல் விட்டாங்க, எதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பார்க்க வேண்டியது முக்கியம். சட்டப்பேரவையில் கூட மானிய கோரிக்கை பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர் தான் முதல்ல தொடங்கி வைக்கிறது மரபு. அந்த மரபை பின்பற்றியே திரு ராஜீவ்காந்தி இந்த அரங்கை தொடங்கி வைப்பார். ஐபிசி தமிழ் நடத்துகிற இந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ் நிகழ்வில் பங்கேற்று இந்த 100 நாள் தவேகா என்கிற இந்த கட்சியுடைய ஆட்சியும் செயல்பாட்டையும் மதிப்பீடு செய்ய வந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் பத்திரிகையாளர் ஜீவசாகப் அவர்களுக்கும், என்னோடு இந்த அமர்வில் பங்கேற்க வந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கும், மாற்று கருத்து வைப்பதற்கும் 100 நாளில் தாங்கள் செய்திருக்கிற திட்டங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதற்கும் உரையாட வந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன் பழ செல்வகுமார் அவர்களுக்கும், தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய தோழர் காமேஷ் அவர்களுக்கும், நரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகிற தம்பி ஜெயலானி அவர்களுக்கும், பார்வையாளராக அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளுக்கும், மாற்று கருத்தோடு மாற்று சிந்தனையோடு வந்திருக்கிற மாற்று இயக்க நண்பர்களுக்கும், பாதுகாப்பு பணி அளித்திருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். 100 நாள் ஆட்சி யாருக்கு லாபமோ இல்லையோ எல்லா யூடியூப் சேனலுக்கும் லாபம், எல்லா ரீல்ஸ் போடுறவங்களுக்கும் லாபம். அண்ணன் செல்வகுமாரோட ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த பஸ் கண்டக்டர் வேலை அதெல்லாம் இப்போ அப்பாயின் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். எங்கள் தம்பிங்க உண்மையிலே நல்லா விசில் அடிக்கிறாங்க, தயவுசெய்து வாங்கி கொடுங்க. நீங்கள் பாட்டில் யூபி பீகார்னு கொண்டாந்து இறக்கிட்டீங்க. தமிழர்களுக்கு வேலை, தமிழ்நாட்டு வேலைன்னு சொல்லி பஸ் கண்டக்டர் வேலைக்கு விசிலை சின்னமாக வச்சுட்டு என் அக்கா அங்கே கூட நல்லா விசில் அடிக்கிறாங்க. நீங்கள் என்னென்னா வேலையை பீகார் யூபின்னு கொண்டு வந்துட்டீங்க. நேற்று கொடுப்பது என்னமோ தாய்மாமன் சீரு, ஆனால் உற்பத்தி என்னமோ கேரளாவில் திருச்சூரில் தானே. ஏன்னா ஜெயாலுக்காஸ் கல்யாண் ஜுவல்லருடைய உற்பத்தி மையம் எங்கே பொருளை வாங்குறாங்கன்னா எல்லாம் திராவிட நாடு தானே. எல்லாம் திராவிட நாடா, மகிழ்ச்சி. எங்கே பொருளை வாங்குறாங்கன்னா திருச்சூர் வாங்குறாங்க. திருச்சூரில் இன்றைக்கி தொழிலாளர்கள் வெடி வெடித்து கொண்டாடி இருக்காங்களா, மகிழ்ச்சி. 100 நாள் ஆட்சி என்ன மாற்றத்தை எதிர்த்திருக்கிறது? ஒரு அரசியலற்ற அரசியல் தமிழ் சமூகத்தில் பிறந்திருக்கிறது. ஏங்க ஆட்சி நடக்கிறதுக்கு கொள்கை எங்க, ஆட்சி நடக்கிறதுக்கு கோட்பாடு எங்க, ஆட்சி நடக்கிறதுக்கு
ஒரு பெரிய திரைப்பின்பம், முகம் பெரிய முகம் இருந்தால் போதுங்க. திரையில் பார்த்தோம், இன்றைக்கி தரையில் முதலமைச்சராக பார்க்குறேன்னு என்னுடைய அன்பிற்கிடையே நம்முடைய தாய் தகப்பன்கள், நம் தங்கைகள், அண்ணன்கள்லாம் ஒரு முடிவு செய்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சி, அவர்களுக்கு மாற்றம்தான். வந்த மாற்றத்தோட 100 நாள் ஆச்சு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இந்த மீன் வாங்கலையோ மீன் வாங்கலையோ மீன்காரன்னு எங்கள் மீன்கார அம்மாவும் வியாபாரம் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் சத்தம் போட்டு வீட்டுக்குள்ள அம்மா என்ன மீனுமான்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் பேசுகிறோம். நீங்கள் வெல்ல வைத்த பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நாளாவது தன் திருவாய் மலர்ந்து இந்த நாட்டின் ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று ஒரு பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்கலாம். எங்க பேசினா தானா அடுத்த கேள்வி வரும். அவர் பேசாமலே அவர் எல்லாம் செய்வாருங்க. பேசாமல் செய்வது செய்யலாம். ஆனால் தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்திற்கு ஒரு பெருமிதங்கள் இருக்குது. நாடு விடுதலை அடைந்த போது, இந்தியா என்கிற நாடை கட்டி எழுப்பிய போது, இந்தியாவிற்குள் ஒரு மொழிதான் ஆட்சி மொழி என்று கொண்டு நிறுத்திய போது, காஷ்மீர் பேசுகிற காஷ்மீரத்துக்காரன் அமைதியாக இருந்தான். பஹாயி பேசிய இமாச்சல பிரதேசத்துக்காரன் அமைதியாக இருந்தான். போஜ்புரி பேசிய பீகார்காரன் அமைதியாக இருந்தான். சாந்தலி, மைதிலி, கனோஜ் பேசிய யூபிக்காரன் அமைதியாக இருந்தான். மணிப்புரி பேசிய மணிப்புரிக்காரன் அமைதியாக இருந்தான். அசாமி பேசிய அசாம்காரன் அமைதியாக இருந்தான். ஏன், நீங்கள் திராவிட நாடு என்று சொன்ன எங்கள் அருமை சகோதரர்கள், மலையாளம் பேசிய கேரளத்துக்காரர்களும், கன்னடம் பேசிய கர்நாடகத்துக்காரர்களும், சுந்தர தெலுங்கை பேசிய ஆந்திரக்காரர்களும் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். பேசி என்னங்க ஆக போகுதுன்னு கேட்டாங்க. அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு புனிதமான சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. அந்த அரசமைப்பு சட்டம் சொல்கிறது, இந்தியாவின் ராஷ்டிரிய பாஷா, இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ், இந்தியாவுடைய முதன்மை மொழி இந்தி பேசுகிற இந்தி தான் முதன்மை மொழி, இந்தி பேசுகிற இந்தியர்கள் தான் முதல் குடிமகன் என்கிற அறிவிப்பை அரசமைப்பு சட்டம் செய்தபோது பேசி என்னங்க ஆக போகுதுன்னு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் பெருங்கிழவன் பெரியாரும் மறைமலை அடிகளரும் பற்ற வைத்த நெருப்பு தான். எங்கள் மீது இந்தியை திணிக்கலாமா? எங்கள் மீது இந்தியை திணித்தால் தகுமா? எங்கள் மொழிக்கு என்ன தகுதி இருக்குது தெரியுமா? உன் மொழி இந்தி தோன்றுவதற்கு முன்பே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கண இலக்கியத்தை கொண்டு வந்த மொழி எங்கள் மொழி என்று தெருத்தெருவாய் கத்தியதால், தெருத்தெருவாய் பேசியதால் கரும வீரர் காமராஜரும், தோழர் ஜீவானந்தமும், பேரறிஞர் அண்ணாவும், தலைவர் கலைஞரும், எண்ணிலடங்காத திராவிட தீரர்கள், பொதுடைமையக்க தீரர்கள், தமிழ் தேசிய போராளிகள் தெருத்தெருவாய் பேசியதால் தான் இந்தியாவின் அட்டவணை மொழிகளில், ஏன் உலகில் தமிழர் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நிற்போம் என்று பெருமையோடு இருக்கிறோம் என்றால் ஒரு அடையாளத்தை கொடுத்தது பேசி 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 இயக்கங்கள் தான். இல்லை, நீங்கள் அதே தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்றதான் இளைய தலைமுறை ஒரு புது முடிவை எடுத்துருச்சு. அதே தான். இது ரொம்ப காத்திரமான விவாதம். எல்லா இடத்துலையுமே எங்க அதே தானே பேசுனீங்க எல்லாமே சொல்கிறாங்க. பேசியதால் தமிழ்நாட்டுக்கு என்ன பின்விளைவு வந்ததுன்னு ஜெயிலானியோடு இத்தான் வாதிக்க விரும்புகிறேன். யாராவது கட்சி ஆரம்பிக்கிறேன், பெருமரியாதைக்குரிய விஜய் உள்ளிட்ட, இனிமேல் சிவகார்த்தியன் வரப்போகிறாரு, அக்கா குஷ்பு கூட கோயில் கட்டணும், அக்கா நமிதாவும் கட்சி ஆரம்பிக்க ஆசைப்பட்டாங்க, ஒரு கட்சியில் சேர்ந்துட்டாங்க. மரியாதைக்குரிய நயன்தாரா அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலோ, அண்ணன் கொட்டாங்குச்சி பாலு அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலோ, ஜனநாயக இயக்கம் பேசி பேசி என்னங்க கிழிச்சிங்கன்னு எங்களை பார்த்து கேட்குற போது மூஞ்சியில் திமுறோட எதிர்த்து பேச வேண்டிய தேவை இருக்குது. என்னங்க செஞ்சீங்கன்னு வந்த யாருமே நாங்கள் குஜராத்தை பாருங்கள், யூபியை பாருங்கள், பீகாரை பாருங்கள், மாப்பியை பாருங்கள்னு பேசலை, தமிழ்நாட்டை பாருங்கள் என்றுதான் சொல்லி வளர்த்தோம். காரணம், இந்த நாட்டுக்குள் எண்ணிலடங்காத மொழிகள் இருந்தாலும், எண்ணிலடங்காத மாநிலங்கள் இருந்தாலும், எண்ணிலடங்காத சமூக பண்பாடு கூறுகள் இருந்தாலும், எண்ணிலடங்காத சாதியங்கள் இருந்தாலும், எண்ணிலடங்காத மதம் இருந்தாலும், தமிழர் என்கிற ஒரு அடையாளத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு இயக்கம், பேச்சு, எழுத்து தேவைப்பட்டது. அது பேச்சு எழுத்தோடு நிற்கலை, பேச்சு எழுத்தோடு நிற்கலை. இன்னைக்கு வந்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய்மாமன் சீரங்கிற ஒரு திட்டத்தை தவிர எந்த பொது திட்டத்தையும் இவர்களால் கொண்டு வர முடியலை. காரணம், திராவிட இயக்கம் பள்ளிக்கு போகிற குழந்தைக்கும், வேலைக்கு போகிற பெண்களுக்கும், கல்லூரி போகிற வயதில் முதிர்த்த மாணவர்களுக்கும், பிறக்கிற குழந்தைக்கும், இறக்கிற தருவாயில் இருக்கிற முதியோர்கள் வரை திட்டங்களை பார்த்து 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 செதுக்கி விடுதலை அடைந்த போது வறுமை தோய்ந்த மாநில பட்டியலில் பின்னால், அதாவது முன்னேறிய மாநிலம் இல்லாத மாநிலங்களில் 4 முதலமைச்சர் இல்லை, தேசிய மொழியை பேசலை, 40 அணிகள், இங்கே இருக்கக்கூடிய அணைகள் இங்கே இல்லை, நதிகள் நம்ம இல்லை, ஆனாலும் நாங்கள்
பின்னாடி இருந்த இந்த திராவிட நிலத்தை தமிழ்நாட்டை பேசி பேசி எழுதி ஒரு ஐடியாலஜிக்கல் இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு கொண்டு வந்தான். 100 நாளில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வேறு வழியே இல்லை. ஏன்னா 100 நாளில் என்ன நடந்திருக்குன்னா, தங்கை பெருமரியாக கீர்த்தனா 1,00,000 கோடி அப்பு 1,00,000 கோடி அப்பு முதலீடை ஈர்த்தப்புன்னு கொண்டாந்து ஒரு பீம்ஸை போட்டாங்க. நான் கூட 1,00,000 கோடி ஈர்த்துட்டாங்கன்னு பார்த்து இந்த அதில் Q1 Q2 Q3 Q4 நண்பர்கள் குறிச்சுக்கிட்டு வாய்ப்பு இருந்தால் பதில் சொல்லட்டும். முதலீடு காலத்தை அளவிடுவது, தொழில் செய்ய உகந்த மாநிலம் என்னன்னு இந்தியன் எக்கனாமிக்கை மானிட்டர் பண்ணுற CIMங்கிற ஒரு அமைப்பு ஒரு பட்டியலை போன மார்ச்சில் வெளியிட்ட போது தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு 6வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு பெருமரியாதைக்குரிய 100 நாள் ஆட்சியின் சாட்சியாய் ஜோசப் விஜய் அவர்கள் அப்படி இழுத்து போட்டு 16வது இடத்துக்கு கொண்டு போயிட்டார். தேர்தல் கிடைத்த மாற்றம் இது. 1,00,000 கோடி இப்போ இன்னைக்கு இந்த லே அவுட் போட்டவனா ஏதோ பார்ட்டி பண்ணலைன்னு சொல்கிறான்னு கூவி பார்த்தா எல்லா லே அவுட் போட்டு உட்காந்துருக்காங்க. எங்கள் நிலம் வாங்க யாருனே வரலைங்கன்னு. தமிழ்நாடுங்கிற மாநிலம் பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறது. அதை விட முக்கியமாக இந்த 100 நாள் சாட்சி என்னன்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாலிசி எடுத்துட்டார். பாஜக கம்முன்னு சட்டமன்றத்தில் உம்முன்னு தன் ஆட்சி ஜம்முன்னு போகணும். எப்படி? நோ டீ லிமிட்டேஷன். சட்டமன்றத்தில் 4 நாளில் நேராக போய் ஐயா அமித்ஷாட்ட ஐயா ஃபேர் டீ லிமிட்டேஷன் ஐயா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு உலகத்தில் ஒரு ஆறு இருக்காருன்னா, ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா நம்ம முதலமைச்சர்னா. 100 நாள் ஆட்சியில் சராசரி கணக்கு போட்டால் இந்த ஆட்சி முடிகிற போது 30,000 படுகொலைகள் நடந்திருக்குங்கிறார்கள். 100 நாள் ஆட்சியை சாட்சியாக வைத்தால் இந்த ஆட்சி முடிகிற போது ஏறத்தாழ 65,000 பாலியல் சீண்டல் வழக்கு பதிவாகுங்கிறார்கள். 100 நாள் ஆட்சியை சாட்சியாக வைத்தால் தமிழ்நாடு பொருளாதாரம் 2வது இடத்தில் இருக்கிற பொருளாதார வளர்ச்சி, இரட்டை பொருளாதார வளர்ச்சி 8வது இடத்துக்கு போயிடும், ஒற்றை பொருளாதார வளர்ச்சி போயிருக்காங்க. 100 நாள் ஆட்சியின் சாட்சியை கேட்டால் இந்தியாவிலேயே தனிநபர் வருமானத்தை முதலிடத்தில் கொண்டிருக்கிற தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலம் 6வது இடத்துக்கு போயிடும்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. நண்பர்கள் கருத்தை வைக்கிட்டு என்னை பொறுத்தளவில் 100 நாள் ஆட்சியில் டிவிக்கு தொண்டர்கள் ஹாப்பியாக இருக்காங்கன்னா உண்மையிலே ஹாப்பியாக இல்லை. ஏன்னா பல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் தன் படம் வரணும்னு போய் அமைச்சரை பார்த்து கைகட்டி மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கேட்டிருந்த அண்ணன் கடம்பூர் ராஜெலாம் ஏதோ வேகத்தில் சேர்ந்துட்டார். அண்ணன் எடப்பாடியிட கோபமாக இருக்கு சேர்ந்துட்டார். பல பேர் அப்படி சேர்ந்தாங்க. ஆனால் அவங்களும் 100 நாளில் என்னைக்காவது இந்த பனையூர் கதவு திறக்கும், நம்ம அண்ணன் நம்ம விஜயை பார்த்துடலாம், நம்ம முதலமைச்சரை பார்த்துடலான்னு மாற்றுக் கட்சியில் சேர வந்தவன் காத்திருக்கான். சொந்த கட்சியில் 20 வருஷமாக போஸ்ட் ஒட்டி அண்ணன் வாழுகன்னு சொன்ன மாவட்ட செயலும் காத்திருக்காங்க, மந்திரிகளையும் காத்திருக்காங்க. அதிமுகவினர் மீதான உங்க அக்கறை புரியுது. நம்ம மிச்சத்தை டிவிக்கு தொண்டர்களுக்கு வந்துட்டேன். சாமானியும் பார்க்கல, கட்சிக்காரனையும் பார்க்கல. ஆனால் பனையூர் கதவுகள் யாருக்கு திறக்குது என்றால் அவரோடு நடித்த நடிகர்களுக்காக திறக்கப்படுகிறது, அவரோடு பாட்டு பாடிய பாடல்களுக்காக திறக்கப்படுகிறது, அவரோடு இசையமைத்த இசையமைப்பாளருக்காக திறக்கப்படுகிறது, அவரோடு நடித்த நடிகைகளுக்காக திறக்கப்படுகிறது. தன்னுடைய கோ ஆர்டிஸ்டுக்கு திறக்கப்படுகிற பனையூர் கதவு கிடைக்கிற ஃபோட்டோ தன் தொண்டர்களுக்கே இல்லை. இந்த 100 நாள் ஆட்சி என்பது ஊதி பெருக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் சாபக்கேடுங்கிற வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் தமிழ் சமூகம் ஒரு அரசியலை மீண்டும் கற்றுக்க வேண்டியிருக்கிறது. திரை பின்பம் என்றால் அதை திரையோடு தரைக்கு வருகிற போது அது நாசமாய் போய்விடுவதற்கு சாட்சியாய் வந்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. அவங்க வச்ச குற்றச்சாட்டில் அடுத்த சுற்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பழகுனவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது வழக்கம் தானே. நீங்கள் அமைச்சரானா எங்களை பார்க்க மாட்டீங்களா? திரு காமேஷ் அவர்களையும் பேச அழைக்கிறோம். தாவேக்கா தொண்டர்கள் மகிழ்ச்சியா இல்லை, நீங்கள் பாருங்க எப்படி விசில் அடிக்கிறாங்கன்னு. இல்லை, அவரை பேச விடுங்க. உங்களால் தான் பேசணும், பேச விடுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ராஜீவ்காந்தி அண்ணா திமுகவுக்கு மாறிட்டார்னு நினச்சேன். ஆனால் விட்டக்குறை தொட்டக்குறை தெரில, இன்னும் அந்த பழைய தமிழ் தேசிய ஞாபகத்தில் நாம் தமிழரோடே இருக்காருன்றது மட்டும் தெரியுது. அண்ணா நீங்கள் மாறி பல வருஷம் ஆச்சு நான் நினைக்கிறேண்ணே. இன்னும் அந்த பழைய நினைப்பிலே இருக்கீங்க. இருந்தாலும் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் மாலை வணக்கத்துடன் நம்ம ஸ்ட்ரைட்டாக டாபிக் வந்துடுவாங்க. இந்த மாதிரி சும்மா சுற்றுற பழக்கலாம் நம்ம கிடையவே கிடையாது. சரியா? மாற்றம்னா என்ன? சும்மா ஒரு ஆட்சி மாற்றம் தான் மாற்றமா? கிடையவே கிடையாதுங்க. மாற்றம் என்பது என்னன்னா, மக்களிடம் சேர்க்க போகிற அணுகுமுறையில் இருக்கிற ஒரு மாற்றம். அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்குது அப்படின்னு கொடுக்கறது ஒரு மாற்றம். ஆட்சியில் ஒரு மாற்றம் தேவை ஃபஸ்ட்டு. அடுத்தது அரசு அலுவலகங்களில் மக்கள் போனால்
அந்த மக்களை வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் நாங்கள் அப்படின்னு கேட்குறான் பார்த்தீங்களா, அது ஒரு ஆட்சி மாற்றம். சரிங்களா? ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த 60 ஆண்டு காலமாக வச்சுப்போமே, ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் அரசாங்கத்தை நம்பி இருந்தாங்க, ஐயா ஏதாவது செய்வீங்களா ஐயான்னு. ஆனால் இப்போ இருக்கிற தாவேக அரசாங்கம் மக்களை நோக்கி இருக்கிறது. நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு, நான் வரேன் உன் வீட்டு தேடி அப்படின்னு சொல்கிற அப்படி ஒரு ஆட்சி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. என்ன ஒரே கீழே இருந்து யாரும் பேசாதீங்க. முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேச மாட்டாருங்க, அவர் சொல் வீரர் இல்லைங்க, செயல் வீரர். புரிஞ்சுக்குங்க. பேசி தான் நாடியே கெடுத்து வச்சிருக்கீங்களே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது பேசுறதுக்கு? ஒரு சின்ன தரவு ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன தரவு. எல்லோருக்குமே காமராஜர் ஆட்சி மாதிரி அமையணும், காமராஜர் ஆட்சி அமையணும்னு சொல்லுவாங்க. 9 வருஷம் காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தார். ஒட்டுமொத்தமாக சட்டசபையில் எவ்வளோ நிமிஷம் பேசினார்? 15 நிமிஷம் தான் பேசியிருக்கார். ஆனால் அவரோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு மட்டும் பாருங்க. அப்படிப்பட்ட தலைவராக இந்த டேட்டா கரெக்ட் தானா? இல்ல மொத்தத்துல 15 நிமிஷம் இல்ல ஒரு நீங்க செக் பண்ணிக்கீங்க. இல்ல அந்த டேட்டா நீங்க செக் பண்ணிக்கீங்க. பக்தவத்சலமும் சி சுப்பிரமணியம் தான் முக்காவாசி முழுசா பேசியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் தான் பேசினதாக ஒரு இது இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி இல்ல செக் பண்ணிக்கலாம். அந்த 15 நிமிஷம் ஏன்னா 9 வருஷம் ரொம்ப நீண்ட காலம். ஆமா. இல்ல அவங்க மானிய கோரிக்கைக்கும் பதிலுரைக்கும் பதில் சொல்லும் போதே ஒரு இதுல 15 நிமிஷம் சொல்ல வரேன். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. ரொம்ப நாமினலா பேச வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் தான் பேசியிருக்காருன்றதா தான் நாங்கள் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோம். சார் நம்ம வந்து சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும், மாற்றோம், கவலைப்படாதீங்க. சரியா? ஆனால் பேசும்போது சொன்னார் நிறையா விஷயங்கள், அது எல்லாத்துக்கும் கவுண்டர் நம்ம அங்கேருந்து வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம், இந்த 100 நாள் சாதனைகள் இருக்குல்ல, அது பேசுகிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்த டைமில் ஸ்ட்ரைட்டாகவே நான் அதுக்கு விஷயத்துக்கு போய்டுறேன். முதல்ல 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு, 2544. ஆனால் நீங்கள் கை தட்டின்றீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் எனக்கு கை தட்டிகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காரு நம்ம விஜயண்ணா. இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சொல்கிறது அவங்க காதுக்கு ஒலிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் அமைதியாக அவங்களுக்காக கேட்போம். 717 டாஸ்மாக் கடைகள் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. 2200 பார்கள் டெண்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது அதன் மூலமாக வந்த அந்த பாட்டிலு, அந்த அட்டைப்பட்டியில் 1200 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானமாக வந்திருக்கு. பார்ட்டி ஃபண்டா போகலை. சரிங்களா? அடுத்தது பள்ளிகளுக்கு 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் என்ஓசி கிளியர் பண்ணப்பட்டிருக்கு, அனைத்து பள்ளிகளுக்கும் தேவையானதை அப்படின்றத இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது ஆசிரியர்களுக்கான பணி மாற்றம். ஒரு ஆசிரியர் பணிக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 10லேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கினதாக கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த முறை மாண்புமிகு நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அந்த ஆசிரியர்களோட பணி, ஏன்னா ஒரு எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, கணவர் வந்து தூத்துக்குடியில் இருப்பார், மனைவி வந்து சென்னையில் இருப்பாங்க. ஒன்று இவங்க இங்கே வரணும், இல்லை அவங்க அங்கே போகணும், ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். இதை மாற்றக்கூடிய இடத்துல ஆசிரியர்களிடமே உட்கார்ந்து கவுன்சிலிங் பண்ணி எப்படி வேணும்னு கேட்டு 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் அவர்களுக்காக அவர்கள் விருப்பப்பட்டபடி ஆசிரியர்கள் பணிகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, திருப்பத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் 45 குவாரிகளுக்கு மேல் சட்டவிரோதமாக நடந்த குவாரிகள் மூடப்பட்டிருக்கிறது. 17,670 ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு. அதில் வர வண்டல் மண்கள் எல்லாத்தையுமே விவசாயிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அப்படி ஒரு ஜியோ ஆர்டரும் போட்டிருக்காங்க. அடுத்தது தொழில்துறை வளர்ச்சிக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த 100 நாளில் கொண்டு வந்திருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் முதலீட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 1,20,000 வேலை வாய்ப்புகள் சமமாக போயிருக்கு. இப்போ ஜென்ரலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என்னங்க வெறும் வெற்றி வெற்றின்னு எல்லாத்துலேயுமே பேர் வச்சுருக்காங்க. வெற்றி என்பது தமிழக இனி வெற்றி உலக அளவிய வெற்றி அடைய போதுன்றதுக்கான ஒரு குறிக்கோளாக தான் அந்த வெற்றின்றது காட்டப்படுகிறது. எங்கேயுமே தளபதி வந்து விஜய்னா வந்து அவர் பேரையோ இல்லை அவர் குடும்ப பேரையோ என்ன கவர்மெண்ட்டோட சொத்துக்கு வைக்கிறது இல்லை, தெளிவாக இருக்கார். வெற்றி என்பது ஒரு காமன் நேம். அந்த வெற்றிக்கு ஒரு விஷன் இருக்குது. வி ஃபார் விஷன், இ ஃபார் என்டர்பிரைசஸ், டி ஃபார் ட்ரேட், ஐ ஃபார் புரியல என்னங்க, மன்னிக்கணும், சாரி. ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தஞ்சாவூர், பேராணி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உட்காருங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கீழே இருந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். கீழே இருந்து பேசாதீங்க.
இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாய்ஸ் தான், என் நெஞ்சில் குடி இருக்கும். பிரதர், நான் எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், கை தட்டுங்க, கமெண்ட் அடிக்காதீங்க. உங்களுக்கும் சேர்த்து கமெண்ட் பண்றதுக்கு அவங்க இருக்காங்க, ஓகேவா? நான் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், உங்க ஆளு தான் பேசுறாரு. எல்லாருக்கும் வாய்ப்பு இங்க கொடுக்கப்படும். எல்லாரும் அமைதியா உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு உட்காருங்க. பிரதர் பின்னாடி உட்காருங்க. நன்றி தோழர்களே, மீண்டும் அனுமதித்தது பேச்சுக்கு. விஷயத்துக்கு வருவோம். 100 நாளில் என்ன சாதிச்சிங்க, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையான்னு எதிர்பார்ப்பில் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 60 வருடமாக செய்யாத ஒரு மிகப்பெரிய விஷயம், சட்டசபையை லைவாக போடுறது. இது வந்து சும்மா ஒரு லைவ் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. சீரியல் பார்த்து கொண்டிருந்த பெண்களும் கேமிங் ஆடிக்கொண்டிருந்த இளைஞர்களையும் இன்று அரசியல் வயப்படுத்தி கொண்டிருக்கிறார் நமது தளபதி விஜய் அண்ணா. அதை ஞாபகம் வச்சுங்க, சாதாரண விஷயம் இல்லை. எந்த வீட்டுக்கு போய் வேணாலும் பாருங்கள், எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே எப்படி இன்னும் ஒரு விதம் மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, வெளிநடப்பு செய்து கொண்டிருந்த 2 அரசியல் கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கும்போது இன்று முழு நேரம் மாலை 7 மணி வரைக்கும் உட்கார்ந்து இந்த சட்டசபையில் இருக்காங்கன்னா அதை பக்குவப்படுத்தி கொடுத்தது எங்கள் தாவே காண்பதை மறந்துடாதீங்க. அதை உணரணும். இப்போ அந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறா, ரீல்ஸ் ஆகும், கட்டாயம் வந்துடும். இதில் என்னன்னா, அரசியலில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு சினிமாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் சினிமாவை விட்டுட்டு மொத்தமாக அரசியலுக்குள்ளே வந்து மக்களை அரசியல் வயப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் எங்கே மாற்றம் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத. தொடர்ந்து இதுபோல் ஒரு விஷயத்துக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போன 6 மாதம் முன்னாடி போயிட்டு ஜனநாயகன் படத்துக்காக ஷூட்டிங் போயிருக்காரு. அந்த இடத்துல அந்த தாண்டிக்குடியில் வந்து இது வரைக்கும் ஆயுஸ்லேயே வந்து மிகப்பெரிய தமிழகம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம ராஜீவ் அண்ணா சொல்லிட்டே இருந்தார். அங்கே வந்து போகிறதுக்கு ஒரு ரோடு கூட இல்லை. ஒரு பிரசவத்துக்கு வரனா கூட அந்த தொட்டியில் கட்டி தூக்கிட்டு வருவாங்களாமா. ஆனால் நம்ம அண்ணன் போய் பார்த்துட்டு வந்த அடுத்த 10 நாளில் ஒரு ஜியோ பாஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இன்று அந்த மலைவாழ் மக்களுக்கு மலை கிராமத்துலேருந்து கீழே இது வரைக்கும் டவுன் வரைக்கும் வரத்துக்கு ஒரு தார் சாலை மிக அருமையாக செய்து கொடுக்கப்படுகிறது 21 கோடி ரூபாயில் தாண்டிக்குடியில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் செய்யாததே இல்லைன்ட்டுன்னு. பல ஊரில் ரோடு இல்லைங்க, பல கிராமத்துக்கு ரோடு கிடையாது, பல இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கிடையாது. மழை பெஞ்சுது அப்படின்னா அவங்க ஊரை விட்டே வர முடியாது. 8 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சுற்றி வரணும். இதை ஒன்றொன்றையும் ஆராய்ந்து 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 தமிழக வெற்றி கழகம் எல்லோருமே வெற்றி அடையணும். வெறும் கட்சி மட்டும் வெற்றி அடையணும்னு நினைக்கல, ஒட்டுமொத்த தமிழக மக்களே வெற்றி அடையணுன்றதுக்காக தான் இந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேர் எடுத்து செய்கிறத பார்க்கணும். நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மே 4க்கு முன்னாடி வச்சுக்கிங்களேன், திமுகனா திராவிட முன்னேற்ற கழகம்னு நினச்சோம். ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தலைமை ஏற்றதுக்கப்புறம் திமுக இன்று திராவிட முன்ஜாமீன் கழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். உங்களோட ஊழல் பட்டியல்கள் 3 வச்சிருக்கீங்க, ஃபைலு எடுத்து சொல்லுங்க அப்படின்னா பயப்படாதீங்க, இனிமேல் தான் வரப்போகுது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 32 துறையில் இருக்கிற ஒட்டுமொத்த ஃபைலையும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக அடிப்பார். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கள் அண்ணன் சும்மா அப்பப்பெல்லாம் விடுறதில்ல, எப்போ எப்படி பேசுகிறோமோ அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக தெளிவாக பேசி அடிப்பாருன்றதை சொல்கிறேன். அடுத்த சுற்றில் நிச்சயமாக இன்னும் நம்ம இடும்போன காத்தியா நல்லா இருக்கார், அவர் பல குற்றச்சாட்டுகள் வைப்பார், அது எல்லாத்துக்கும் பதிலடியில் மரணடி கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் முன்ஜாமீன் வாங்குற மாதிரி தெரியுதா இடுமான காத்தியன்ட்டு. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாளில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுவதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற அனுபவங்கள்லேருந்தே பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்கலாம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து தாவேக ஆட்சி வந்ததுலேருந்து ஊழல் லஞ்சம்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஒழிஞ்சிச்சு எப்படின்னா, இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த நம்பர்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். இந்த லஞ்சம் ஒழிப்புக்கான நம்பர் வசதிலாம் வந்து புதுசு கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது தான். என்ன இங்கே புதிய மாற்றம்னா, நீங்கள் யார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கே அந்த மேட்டர் போய் சேர்ந்துடும். அதுதான் வளர்ச்சி. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நுட்பத்தை. நான் சொன்னது பொய் கிடையாது. கோவையில் அமுதன் ஒரு பையன் போய் இந்த மாதிரி யாரும் இல்லாமல் எங்கள் கேன்டீன்லலாம் போதைப் பொருள் கஞ்சா பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த பையன், ஒழுக்கமான பையன், அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் போலீஸில். அடுத்த நிமிஷமே யார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் எஃப்ஐஆர் எல்லாம் போயிருக்கு. 20 பேர் அடித்தே கொண்டிருக்காங்க. தெரியுமில்ல, கேள்விப்பட்டீங்களா? கோவையில் அந்த தம்பி 19 வயசு பையன் படித்து முன்னேறணுங்கிற இல்லை, ஒரு சாதாரண வீட்டு பையன் செத்து போயிருக்கான். எதனால்? போலீஸில் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தணும்.
தெலுங்கு படம் தாங்க நடக்குது உண்மையிலே. ஆந்திராலாம் இந்த மாதிரிலாம் தெலுங்கு படம் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா சீரஞ்சி படம், மகேஷ் பாபு படம்லாம் வச்சுங்களேன், இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அந்த இடத்துலையே அவங்க இது பண்ணுவாங்க. அங்கேருந்தே ஃபோன் பண்ண, ரெட்டி காரு அவனையே அனுப்புறீங்க, என்ன சொல்கிறீங்க, என்னையா நீ நடத்துகிற, நல்ல வேலை என்கிட்ட வந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்குவான். இந்த தெலுங்கு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா இந்த ஹரி படம் இதெல்லாம் பார்த்து பேரரசு, இது எல்லாமே தெலுங்கு பட பேட்டர்ன் தான். எல்லாமே ரொம்ப ஓப்பனாகவே நடக்கும். அடித்து கொள்ளுவாங்க, நடு ரோட்டில் வச்சு ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி பண்ணுவாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையானோட ஒருத்தன் வருவான். இந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க, தெலுங்கு படம், ஆந்திரா படம்லாம். அதனால் நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் தமிழ்நாடே ஒரு தெலுங்கு சினிமாவாக மாறிடுச்சு. ஆந்திரா சினிமா நடிகராக இருக்கும்போது தமிழ் படத்தில் நடித்தார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாலையா படமாக மாறிடுச்சு. பாலையா படம்லாம் பார்த்துருக்கீங்களே, அந்த பாலையா படத்தை தான் இப்போ நம்ம அரசியலாகவே பார்க்குறோம். பாலையாவே அரசியலுக்கு வரல, ஆனால் தமிழ்நாட்டில் பாலையா ஆட்சி நடக்குது. எம்எல்ஏவா இருக்காரு பாலையா? இருக்காரா? இருக்காரு. ஓகே. ஆனால் ஆந்திரா இதுக்கு எதுக்கு சந்தோஷப்படுறேன் புரியல. பாலையா இல்ல பாலையா எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு இவ்வளவு கைது. ஜனநாயகத்துல எல்லாரும் பங்களிக்கிறாங்கன்னு நினைச்சவங்க சந்தோஷப்படுறாங்க. பாலையாக்களும் பங்களிக்கிறாங்கன்னு. வெரி குட். பாலையா மக்கள் சேவை அரசியலா பார்த்திருக்காங்க. வெரி குட். ஏன்னா அவர்கிட்ட இருந்தானே கடைசி படமே வந்திருக்கு. அதனால பாலையா வந்து ரொம்ப நெருக்கமானவர் தான் உங்களுக்கு. ஏன்னா பாலையா படங்களை நாங்கள்லாம் தாவே காட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பாலையாவுடைய ஒவ்வொரு இதான், ஒரு ட்ரெயினை உடைப்பார், ஒரு மலையை உடைப்பார், இப்படி எல்லாரும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட். இங்கே பவர் ஸ்டார் மாதிரி எங்கள் பாலையான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஆனால் ஆடியன்ஸ் இப்போ பேட்டர்னே மாறிடுச்சு. அரசியலே பாலையா படம் மாதிரி மாறிடுச்சு. ஓப்பனாக ரவுடித்தனம் நடக்கிறது, சமூக ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் பாலையா படம் மாதிரி. அங்கே பாலையா வந்து காப்பாற்ற வரல, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. தான் பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான மாற்றம், அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் அந்த மாற்றம்லாம் நடைபெறவில்லை என்று அந்த தரப்பு பேசினா நானே அதை மறுப்பேன். மாற்றம் நடைபெற்றிருக்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சட்டமன்றத்தில் லைவ் இதுவரை யாருமே செய்யலை, நாங்கள் லைவ் செய்கிறோங்கிறாங்க. இப்போ லைவ் செய்கிறது தான் இப்போ பிரச்சனை. லைவில் எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்ன அதாவது அவர் சபாநாயகர் உண்மையிலே நல்லா நடத்துகிறாருங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. என்ன தான் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு திராவிட கட்சி பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கனால அவருக்கு அதெல்லாம் தெரியுது. உலகத்திலேயே தான் கட்சிக்காரங்கள அதிகமாக திட்டின ஒரே சபாநாயகர் அவர் தான். ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமார் எந்திரிச்சாலே இவர் டென்ஷன் ஆகிறாரு. என்ன விட போகிறாங்க உட்காரியா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் போய் பாருங்கள், லைவை போய் பாருங்கள், சபாநாயகர் யாருக்கு அதிகம் கொட்டு வைக்கிறாருன்னு. ஆதவ அர்ஜுனா எந்திரிக்கிறார். 8 வயசு பிள்ளையே திமுக காரங்க ரேப் பண்ணிட்டாங்க. காரப்பா நீ வேற. யார் உதயநிதியோ ஏவா வேலுவோ இந்த தங்கம் தென்னரசோ சொல்ல, முழுக்க சபாநாயகர் எந்திரிச்சோன்னே இதான் சொல்லுவார். எதையாவது பேசிக்கிட்டு உட்கார், இது சட்டசபை, சும்மா தெரு மீட்டிங் கிடையாது, உட்கார் அப்படின்றார். இப்படி எல்லாரையும் நேற்று நிர்மல்குமார் சம்பந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தையை விட்டு கரூர் கம்பெனி சாரி மினிஸ்டர் செந்தில் பாலாஜினார். அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது, அவையாவது நீக்கிட்டாங்க, இங்கே நீக்க முடியாது. கரெக்ட். ஆனால் அவை இதில் லைவில் கவனித்து பாருங்கள், எல்லாமே லைவில் போயிடுது. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஷார்ட்ஸு இவங்க இதில் எடுத்துடுறாங்க. சபாநாயகர் இதெல்லாம் அன்பார்லிமெண்ட்னா அவர் அவை குறிப்பில் எடுத்துனார். எப்படிப்பட்ட லைவ் பாருங்கள். லைவ் போட்டது எப்படி பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறேன் நான். அந்த அவை மரபு எதிராக வந்து நம்ம லைவை குத்த சொல்ல முடியாது. லைவை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கிறேன். நேற்று சம்மந்தமே இல்லை. ஆனால் வந்து நேற்று சட்டமன்றத்தில் நமக்கு ஒன்று தெரிஞ்சு, பாத்ரூம் போகிறது எவ்வளோ நேரம் கண்காணிக்க ஒரு அமைச்சர் நமக்கு இருக்கிறார். அது ஒரு மாற்றம். இதுவரையும் திராவிட கட்சிகள் இப்படி ஒரு அமைச்சரவை உருவாக்கவே இல்லை. ஆனால் இவங்க உருவாக்கியிருக்காங்க. அவர் கரெக்டாக சொல்கிறாரு, 3 மணி நேரம் 12 நொடி நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிறார். இதையெல்லாமா நோட் பண்ணீங்க? ஆமாம், சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சு இதெல்லாம். அப்போ லைவில் இதையும் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை விட பயங்கரமாலாம் ஓடுது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தானுங்கிறாங்க. அன்னைக்கு தான் அமுதன் கேஸு ஓடிக்கிட்டு இருக்கு. அமுதன் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்தது எப்படியா அங்கே கொடுத்தான்னு கேட்டால் இவங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தது எங்கே கொடுத்தான்? அவன் கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்ட விஜயன் ஆட்சி வந்துருச்சு, எல்லாமே சரியாயிரும், ரவுடிகள்லாம் ஒரே நாளில் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. இப்போ ஹரி படம், பேரரசு படத்தெல்லாம் கடைசி சீனில் எல்லா ரவுடிகளையும் கொண்டுருவார். விஜயா இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், ஒரு 100-200 ரவுடிகளை கடைசியில் கொண்டுட்டு இல்லீகலாக துப்பாக்கி வச்சுலாம் சுட்டுட்டு த்ரிஷாவுடையோ யாரோடையோ டுவைட் பாட்டு போயிடுவார். ஆனால் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பையன் நம்பியிருக்கான், விஜய் ஆட்சி வந்துருச்சு, ஸ்டாலின் விஜய் ஆட்சி தானே சொன்னேன். ஏங்க விஜய் ஆட்சி வந்துருக்கு தானே சொல்லியிருக்கேன். அண்ணா செல்வகுமார் அண்ணா, பிரதர் உட்காருங்க. இல்லை உட்காருங்க. தமிழ்நாடு எல்லா முதலமைச்சர்களையும் பெயர் சொல்லி அழைச்சு பழக்கப்பட்டது தான்.
சரிங்களா? உட்காருங்க. எங்கனுங்க இதே ஜெலானி இதே ஜீவா கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸ்டாலின் ஆட்சி தான் சொல்லியிருக்கோம். இதென்ன ராஜீவ் காந்தி வேற மாதிரி சொல்லுவாரு. அது ஸ்டாலின் ஆட்சி தான், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான், அவங்க ஆட்சி தான் அது. சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்டாலின் ஆட்சி, கலைஞர் ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, விஜய் ஆட்சி தான் சொல்லுவாங்க. நீங்க கடந்த கால ஆட்சியில அந்த ரீல்ஸ் பார்க்காதனால உங்களுக்கு அந்த குழப்பம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஆனா முடிச்சிருங்க. செகண்ட் ரவுண்ட்ல பேசிக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல பேசிக்கலாம் சொல்றேன் நான். அதை விட நீங்க லைவ்ல வருதுன்னு சொல்றப்ப தான் இன்னொரு அபாயம் உண்டு. யாருன்னு தெரியல அந்த சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அம்மையார், அவங்க கொஞ்சம் ஏஜ்டாக தான் தெரியுறாங்க. எனக்கு அவங்க பேர் தெரியல, நிறைய எம்எல்ஏக்கள் பேர் எனக்கு தெரியல. அதில் ஒரு அம்மையார் சொல்கிறாங்க, கர்மர் வீரர் ஆட்சிக்கு காம வீரர் ஆட்சின்னு படிக்கிறாங்க. இதுவும் லைவில் போகுது. நீங்கள் லைவில் போகுதுங்கிறப்ப இதெல்லாம் பார்க்கணும். இதையுமே திக்கு நிற்கிது. அப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே பதட்டப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது? நீங்கள் லைவில் காமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், லைவில் நீங்கள் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே எல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். இது மாதிரியான மாற்றங்கள் தான் வந்திருக்கு. நான் சொன்னது எதுவுமே கற்பனை கிடையாது. எல்லாம் வீடியோ, ஆடியோ, பேப்பர் செய்தியாக வந்தது தான் சொன்னேன். செகண்ட் ரவுண்டில் பேசுவேன். ஓகே, அடுத்த ரவுண்டில் சந்திப்போம். நன்றி. ஹரி படமாக இருக்கட்டும், பேரரசு படமாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சி வந்து நான் விக்ரமன் படம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்ததாக தாவேக்காவிலிருந்து திரு பழ செல்வகுமார் பேசுவார். ஐபிசி தமிழ் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த பகுதியினுடைய கழக செயலாளர் அண்ணன் ஏழுமலை, பின்னாடி திரு ராஜா அன்பழகன் அவர்களுடைய தலைமையில் வந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி அனைவருக்கும், ஏன்னா பேர்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லணும்ல. இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் ராஜா அன்பழகன் எல்லாரையும் சொல்கிறேன் நான். ராஜீவ் காந்திக்கு பழைய பாசம் போகலன்னு காமேஷ் சொன்னார். அண்ணனுக்கு தான் பழைய பாசம் இன்னும் போகலன்னு நினைக்கிறது. ஆமாம், அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தம்பி ராஜீவ் அவர்கள் பேசும்பொழுது, இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாங்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டோம் அப்படின்றத அடுக்குன்னு அப்படி தம்பி ராஜீவ் தவறான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரியான தம்பி அவன், நம்ம தம்பி அவன். ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு எந்த இடத்த இருக்கிறதுன்றத அவர் பேசவே மாட்டார். அவர் சொன்னது எல்லாமே வரலாறு. இன்றைக்கு அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அந்த கட்சி எதை சொல்லுதோ, இதுதான் எங்கள் கட்சி, நாங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுறோம், ஆண் பெண் பாலினத்துக்கு சமநீதியை பேசுகிறோம், அவர்களுடைய சமநிலையை பற்றி பேசுகிறோன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவாலயத்தில் உட்காந்துட்டு பேசிக்கிறாரு. தாவேக்கா உள்ளாட்சி தேர்தலில் தான் நான் பாதி மீசையை எடுத்துக்கிறேன்றாரு. ஏற்கனவே இப்படி ஒருத்தர் பேசி தான் மேட்டுப்பாளையத்தில் ஒரு MLA ஃபுல் மீசையை இழந்துட்டு நிற்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய சமூக நீதி, நாங்கள் ஆண் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்றவர் மீசையை பற்றி உங்களுடைய அமைப்பு செயலாளர் பேசுகிறாரு. அதை பற்றி என்றைக்காவது ராஜீவ்காந்தி தம்பி அவரை பார்த்து கேள்வி எழுப்ப முடியுமா? முடியாது. ஏன்னா கேள்வி எழுப்புனா அவரை கட்சி விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதே போல் இவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான். இவர்கள் திருப்பி திருப்பி இந்த அரசின் மீது வைக்கக்கூடிய அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குல்ல, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எனது அனுபவ இளவல் காமேஷ் சொன்ன மாதிரி ஒரு 100 நாட்களுக்குள்ளாக 717 மதுக்கடைகளை மூடிய இந்த அரசு, ஊழல் லஞ்ச லாவண்யமற்ற அதை உறுதிப்படுத்திய இந்த அரசு, பத்திரப்பதிவை நடைமுறைப்படுத்தி ஊழலுக்கு முற்றிலுமாக முற்றுப்புள்ளி வைத்த இந்த அரசு, இவர்களை பார்த்த உடனே பயம் வருது. இவர்களுடைய சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்டே இல்லை. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், எங்களுடைய அமைச்சர்களாகட்டும், அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் எதையாவது பேசுறது. எங்களுடைய அமைச்சர்கள் எழுந்தாலே ஏதாவது ஒன்று சொல்கிறது, அதை எந்திரிச்ச உடனே ஊன்னு கத்துறது. ஏன்னா இவங்கள்ட்ட பாயிண்ட் இல்லை. நேற்று அந்த கட்சியினுடைய எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஏவா வேலு சொல்கிறாரு, எங்களை MLAஸ்லாம் வேணாம், எங்கள் அண்ணன் உதயநிதி சொல்லிட்டாரு, எங்களுக்கெல்லாம் அந்த கார் வேணாம்.
இதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆரம்பிச்சப்ப முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே சபாநாயகர்கிட்ட போய் ஒரு 10 நாள் முன்னாடி கேட்குறாருங்க ஒரு கேள்வி. அவர் கேட்டது ஒன்றும் இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் எல்லாருக்கும் பாஸ் கொடுக்குறீங்க, டோலுக்கு போகிறதுக்கு ஒரு 2000 ரூபா ஆகுது வருஷத்துக்கு பாஸு, நான் 2 கார் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு இன்னொரு பாஸ் கொடுங்கன்னு கேட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ ஏவா வேலு. ஒரு 2000 ரூபா, அந்த 2000 ரூபாய்க்காக போய் இப்போ ஆளக்கூடிய அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்த ஏவா வேலு கரெக்டாக 10 நாளில் அரசு கொடுக்கக்கூடிய, அவருக்கு வேணும் வேணான்றதை அவர் சொல்லிட்டு போகலாம், ஆனால் அவருடைய கட்சி தலைவர், அவருடைய எதிர்கட்சி தலைவர் அவங்க சொல்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அரசின் மீது காழ்ப்புணர்ச்சியோட சொல்கிறாங்க. அப்போ இவர்களுடைய பேசுகிறதுக்கு சட்டமன்றத்தில் பாயிண்ட் இல்லை. அப்போ என்ன இவர்கள் செய்யக்கூடியது ஒரே இது, இந்த லைவை எப்படியாவது கட் பண்ணிடணும், லைவில் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. ரெண்டாவது, இவர்களெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு நினச்ச அத்தனை அமைச்சர்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இவர்களுக்கு எதிராக நம்ம எடுக்கக்கூடிய ஒரே விஷயம் கத்தி கூப்பாடு போடுறது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுவதை லைவில் போகாமல் பார்த்துக்கணுன்னு ஒரே குறிக்கோளோட இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் பேச ஆரம்பித்தாலே எந்திரிச்சு கத்துறது. சேகர் பாபு அவர்களை நோக்கி அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறார். ஐயா, நீங்கள் 4544 கோடி கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நீங்கள் வந்து திருப்பணிகளை தொடங்கிட்டீங்க, 400 கோடி பணமே இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு, எப்படி இதை கொடுக்கறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சேகர் பாபு சொல்கிற பதில் சிவன் சொத்து குலநாசம். நான் உங்களை கேட்ட கேள்வி என்ன, அரசில் பணம் இல்லை, இந்த பணி எப்படி செய்தீங்கன்னு ஒரு அமைச்சர் கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கு பதில் இல்லாத சேகர் பாபு சொல்லக்கூடிய பதில் சிவன் சொத்து குலநாசம். அடுத்து எதாவது கேட்டால் சிவன் சொத்து குலநாசம். எப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுப்பா, நீ என்னப்பா பண்ணுற, கிடையாது. அடுத்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய தொடர்ச்சியாக பேசுகிற விஷயம் டீலிமிட்டேஷன் விஷயத்தில் தம்பி ராஜீவ் பேசும்போது சொன்னார், நாங்கள் வந்து நீங்கள் நோ டீலிமிட்டேஷன் சொல்லிவிட்டு இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துட்டீங்கன்னு. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு டீலிமிட்டேஷன்னா இந்த தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்க போகுதுன்னு ஒருத்தர் கொண்டு போய் கொளுத்தினார். இவர் யாருன்னு பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இன்னைக்கு அந்த டீலிமிட்டேஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சரத்துக்களும் மாறவே இல்லை. ஆனால் அந்த நான் கேட்குறேன், பில்லு திமுகவுக்கு வந்திருக்கு, எங்ககிட்ட வரல, திமுகவுக்கு கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு பிறகு அவருடைய நிலையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். நான் கேட்குறேன், டீலிமிட்டேஷன் என்பது முழுக்க முழுக்க மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று அன்றைய ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை வச்சுது. இன்று சட்டசபையில் பேசக்கூடிய ஆனா இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் இல்ல, மக்கள் தொகை அடிப்படையில் வேணான்னு சொன்னாங்க, 71 படி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுதான் அதாவது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய எங்களுடைய மாநிலத்தை வஞ்சிக்காதீர்கள், நீங்க வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இதை பண்ணா அது ஒரு மிகப்பெரிய மோசடின்னு அன்றைய முதல்வர் சொன்னார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ சென்சஸ் நடந்துட்டு இருக்கு, இங்கே இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போவாங்க, எந்த அடிப்படையில் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு நேற்று சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ KN நேரு அவர்கள் சொல்கிறாரு பேசும்போது, நாங்கள் வந்து 7.18% இருந்தால் போதும்னு சொல்கிறோம், மற்றபடி ஒரு 400 சீட்டு வட மாநிலங்கள் வந்தால் கூட அவர்களுடைய குரல்லாம் எடுபடாதுன்னு தாங்கள் கொண்ட அந்த நோ டீலிமிட்டேஷனோ இல்லை அது ஃபேர் டீலிமிட்டேஷனோ தமிழ்நாடு வஞ்சிக்குன்னு சொன்னதுக்கு நீங்கள் சொன்ன காரணத்திலிருந்து மாறி இன்று நீங்கள் வேற ஒரு கருத்தை சொல்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு. எதை கேட்டாலும் விஜய் அவர்கள் பி டீம், பாஜகவோட பி டீம், தாவேகா எங்களை பி டீம்னு சொல்லிட்டு திமுக பாஜகவோட ஏ டீமாக போயிடுச்சுன்றது தான் உண்மை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் உங்கள் முதல்வர் சந்திச்சிட்டாரு. நாங்கள் எங்களுடைய மாநில நலனுக்காக உள்துறை அமித்ஷாவை அவர்களை சந்தித்து மாநிலத்தினுடைய கோரிக்கைகளை வைத்தோம். நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துலையாவது மாநில நலனுக்கு எதிராக பேசியிருக்கோமா? அது தமிழ்தாய் வாழ்த்தாகட்டும், இங்கே வந்தே மாதரத்துக்கு வந்து இந்திய பேசிட்டாங்க. தமிழ்நாட்டிலே முதலாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்ட நிகழ்ச்சியில்
பங்கேற்றவர் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இது இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இதுக்கு தம்பி விளக்கம் சொல்லட்டும். முதன் முறையாக கவர்னர் மாளிகையில் வந்தே மாதரம் இசைக்கப்பட்ட போது அந்த மேடையில் அமர்ந்திருந்து அதற்கு எந்திரிச்சு நின்றவர் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். எங்களுடைய முதல்வர் கிடையாது. எங்களுடைய முதல்வர் தைரியமாக சொன்னார், சட்டசபையில் ஒரு தனி தீர்மானம் இயற்றினார், தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முதல் இடம் அப்படின்றத உறுதி செய்தவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய். நீங்கள் வந்தே மாதரம் பேசும்போது அதை எந்திரிச்சு நின்றுட்டு ஒரு முறை இல்லை 2 முறை எங்களை குற்றம் சொல்வது எந்த வகையில் நியாயம்? அதாவது கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லிக்கிறேன். உள்துறை அமித்ஷாவை சந்தித்ததில் எந்த உள்நோக்கமும் இல்லை, அதனுடைய வெளிப்படைத்தன்மை இருக்குது. சிஎம் பேசனுடைய அத்தனை குறிப்புகளும் வெளியில் வந்துருச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் காட்டிக்கிறேன். இந்த 23ஆம் படம் புலிகேசியில் வர்ற மாதிரி இந்த வெள்ளைக்கொடி தாங்கி சென்ற வேந்தர் மாதிரி வெள்ளை குடை தாங்கி கொண்டு அன்றைய முதல்வர் பிரதம மந்திரியை போய் அங்கே வரவேற்றது தான் வரலாறு. அதனால் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்கானது. அவர் சொன்ன மாதிரி ஊழலற்ற ஆட்சி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே அவருடைய தம்பிகளெல்லாம் எங்கே லஞ்ச லாவண்யம் எழுந்தாலும் இது அண்ணனுடைய ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்கிறாங்க. அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதில்லை, எங்கேயுமே பார்ட்டி ஃபண்டு கொடுக்கறதில்ல. சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கட்டடங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கட்டப்படுது. எங்கே இருக்கிற திமுக கவுன்சிலராரையும் போய் காசு வாங்க முடியல. இத்தனை நல்ல விஷயங்கள் இந்த மாநிலத்தில் நடக்கும் பொழுது இந்த 100 நாள் ஆட்சி என்பது ஒரு சிறப்பான ஆட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் கேட்ட கேள்விக்கு, நான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை பற்றி பேசுவதோ, இல்லை மன்மத நன்றின்னு சொல்லுறதோ, இல்லை நடிகை பற்றி பேசுவதோ இங்கே விவாதம் கிடையாது. இல்லை, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இங்கே அதை யாரும் பேசலை, நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் பேசின விஷயத்தில் சொல்லிடுறேன். அந்த 7.18 குறையக்கூடாதுன்றது தான் 2025 மார்ச்சில் இங்கே கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானமும். அந்த தீர்மானத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் கையெழுத்து போட்டிருந்தார். இது வந்து நேயர்களுடைய புரிதலுக்காக நான் சொல்லிடுறேன். அந்த தீர்மானத்தில் தமிழ்நாட்டினுடைய இல்லை நான் சொல்லிடுறேன், திமுகவினுடைய அந்த தீர்மானத்தில் இருந்த வாக்கியங்களை தம்பி மறுக்க மாட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான அந்த 543 சட்டமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாதுன்ற வார்த்தை இருந்தது. இன்னைக்கு நீங்கள் அந்த 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே இருக்கணுன்ற வாதத்தை திமுக ஏன் பின்வாங்குது? ஏன் உங்களுடைய முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் பேசும்போது வட மாநிலங்களுக்கு 400 போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு 7.18 இருந்தால் போதும்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்துக்கிறேன். எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது தெளிவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட சொல்லியிருக்காரு, இது எங்களுக்கானது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நிலைநாட்டணும்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டதனுடைய முக்கிய சாராம்சமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் அவர்களுடைய உரிமை பாதிக்கப்படாதுன்னு ஒரு வார்த்தையை வலியுறுத்தி கேட்டிருக்காரு. ஆனால் திமுக சொல்லுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 7.18 இருந்தால் போதும். பக்கத்தில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரிசாவில் 21 வச்சுக்கிட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் அவர்கள் ஆளக்கூடிய ஆந்திராவில் குறைச்சிக்கிட்டு, அவர்களுக்கு தேவையான இந்தி பேசக்கூடிய மாநிலங்களான பீகார், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை உயர்த்தினா நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய குரல் எப்படி ஓங்கி ஒலிக்கும்? அதை உணர்ந்த முதல்வர் அவர்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுல இந்தியாவிற்கே ஒரு சமநிலையை வேணும்னு கேட்டிருக்காரு. அதை புரிந்து கொண்டு இதற்கு பதில் சொல்லட்டும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. செகண்ட் பார்ட் நேரத்திலையும் 4 நிமிஷம் குறைச்சிக்குவேன் நான். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடுமாவனம் கார்த்திக். வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, தாய் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் 10 லட்சம் கோடி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். தாவேகா ஆட்சிக்கு வெள்ளரிக்கை வெளியிட்டாங்க 13 லட்சம் கோடி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதே போல் இந்தியாவோட கடன் பார்த்திங்கன்னா 200 லட்சம் கோடி. தமிழ்நாட்டிலையும் கடன் இருக்குது, இந்தியாவிலையும் கடன் இருக்குது. நாடு எப்படி வளர்ச்சி பெற போகுது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கவலையில் ஆழ்ந்த வேளையில் தாவேகா அமைச்சரோட பேச்சை பார்த்தேன். பால் வார்த்துட்டார்.
அதாவது தளபதியோட ஆட்சியை, இந்த சேவையை பாராட்டுறவங்களுக்கெல்லாம் சேவை வரி போட்டால் இந்தியாவோட கடனே அடைச்சிடலாம் அப்படின்னாரு. மாண்டே சிங் அலுவாலியாவை எதுக்கு வருவாய் பெருக்க குழுக்கு தலைவராக போட்டாங்கன்னு தெரியல. அவரை நீக்கிட்டு அமைச்சர் சரத்தை போட்டால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஐபிஎல் மைதானத்தே உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு எப்படி மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அவரை போட்டலாம். இந்த தென் மாநில முதலமைச்சர் கூட்டம் நடந்துச்சு. அதில் அமித்ஷா பங்கேற்றார், எல்லா முதலமைச்சரும் பங்கேற்றாங்க. அதில் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் இந்த சேவை வரி போடுறதை பற்றி அமித்ஷா கிட்ட பேசியிருக்கலாம். ஏன்னா பேச மறந்துட்டார். இப்போ நேற்றைய தினம் பார்க்குறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார், முதலமைச்சரோட சிரிச்ச முகத்தை பார்க்க முடியல, அதுக்கு தனி திற வேணுங்கிறார். அவருக்கு மட்டும் தனி திற, அந்த சிரிச்ச முகத்தை. நாடு சிரிப்பாக சிரிக்குது, இதை சிரிச்ச முகத்தை பார்க்கணுமா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆகஸ்ட் 15 நாடே சுதந்திர நாள் கொண்டாடுது. அன்னைக்கு அதிகாலையில் கர்நாடக வனப்பகுதிக்குள்ள 3 தமிழர்களை கர்நாடக அரசு சுட்டு கொலை செய்து, அவங்க மாட்டை காணும்னு தேடி போனவங்க அந்த காட்டுக்குள்ளே இரவு பொழுதில் ஓய்வு எடுக்கிறாங்க வழி இல்லாமல். அவங்கள மான வேட்டாட வந்தாங்கன்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு சுட்டு கொள்ளுது. அது அப்பட்டமான பச்சை படுகொலை. மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிற வேளையில் தமிழர்கள் மீதான வன்மத்தில் அந்த படுகொலை நிகழ்த்தப்படுது. அந்த படுகொலை குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் கருத்து என்ன? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? கொலை வழக்கு பதிவு பண்ணி 3 பேரை கொன்னவங்களை கைது பண்ணி சிறைப்படுத்துன்னு சொன்னாரா? இல்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் சொல்கிறாரு, அதாவது விசாரணை குழு போடுங்க, விசாரணை குழு அமைங்கிறார். விசாரணை குழு தான் என்ன? விசாரணை குழு அமைக்கப்பட்டால் அந்த விசாரணை குழுவோட அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு 6 மாதத்துல 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இந்த படுகொலை மறந்து கிடந்து இந்த பொது சமூகம் போயிடும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு கொலை வழக்கு போடலை, விசாரணை ஆணையம் போட்டாங்க. விசாரணை ஆணையத்தோட அறிக்கை என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் தூங்குது. அப்போ அங்கே நடந்தது படுகொலை, அதற்கு கொலை வழக்கு போடணும்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லலை. அதுக்கு பிறகு என்ன? எங்கள் மாநில விவகாரத்தில் தலையிடாதீங்க, உங்கள் வேலையை பாருங்க. யார் சொல்கிறா? கர்நாடக அமைச்சர், கர்நாடகத்தோட முதலமைச்சர். இது குறித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொங்குனாரா? கோவப்பட்டாரா? வாய் திறந்தாரா? வாய் திறக்கவே இல்லை. அவர் வாய் திறக்கலை. நீங்கள் இன்னொரு சம்பவத்தை பொருத்தி பாருங்க. மார்ச் மாதம் 2023 பீகார் சட்டசபையில் அமளி. எதுக்கு? பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு அமளி. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஒரு பொய், ஒரு வதந்தி, ஒரு அவதூறு. அதுக்கு பீகார் சட்டமன்றம் பொங்கி தீர்த்து நிதிஷ்குமாரை பதவி விலகுங்கிறான். கடைசியில் கூட்டுக்குழுவை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி தமிழ்நாடு முழுக்க வாழக்கூடிய பீகாரிகளோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நிதிஷ்குமார்கிட்ட பேசுகிறாரு. நிதிஷ்குமார் இந்த குழு அனுப்பி இங்கே ஆய்வு பண்ணுது. இங்கேருந்து திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு பாட்னாவுக்கு போய் இங்கே எந்த பாதுகாப்பு செடுக்கலும் இல்லை அப்படின்னு உறுதியை செய்தார். ஒரு வதந்திக்கு, ஒரு அவதூறுக்கு, ஒரு பொய்க்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்துச்சு. ஆனால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு அறிக்கையோடு நிறுத்திக்கிட்டார். ஏன்? மக்கள் மீது அவ்வளவு அக்கறை. மேகதாதுல அணை கட்டக்கூடாது நாம் சொல்கிறோம். தென் மாநில முதலமைச்சர் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கே டி.கே. சிவகுமார் சொல்கிறாரு, மேகதாதுல அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறார். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் மேகதாதுன்னு வார்த்தை கூட உச்சரிக்கலைங்க. என்ன மக்கள் நலன்? நான் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி காவிரியை கொண்டு வந்துடுவேன். வரலாற்றை படித்த ஆட்கள் யாருமே இல்லையா உங்கள்கிட்ட? பேச்சுவார்த்தை மூலமாக காவிரி சிக்கலை தீர்க்க முடியாது. அது எம்ஜிஆரும் உதாரணம், கருணாநிதி உதாரணம், ஜெயலலிதா உதாரணம், எல்லாரும் உதாரணம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாது. அவன் சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். சட்டத்தை ஏற்காதவன் பேச்சுவார்த்தை ஏற்பானா? ஆனால் ஒரு நாடகம். எதுக்கு? கர்நாடகா வரைக்கும் போனார், தளபதி கெஞ்சி கதர்னார். அங்கே குவளையில் தண்ணி வச்சாங்க. காவிரியில் தண்ணியை கொடுத்தாதான் இந்த தண்ணியை குடிப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த கேவலமான கருத்துருவாக்கம் எப்படி? 3 மாத காலத்தில் ஊழல் ஒழிச்சிட்டாங்களாம். நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். ரோஹிணி திரையரங்கம் இருக்குது, இவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரணுக்கு சொந்தமானது. ஜனநாயகன் படம் வந்துச்சு, 1 ரூபா காசு கூடுதலாக வாங்கல. யாராவது சொல்லுங்க, நீங்கள் கைதட்ட விசில் அடிக்கிற நீங்கள் சொல்லுங்க, நான் உரிய விலைக்கு வாங்கினேன்னு. அங்கேயே ஊழல், அங்கேயே லஞ்சம். இல்லை ஊழலை ஒழிச்சாங்களாம். நாங்கள் போதையை ஒழிச்சு எங்கே ஒழிச்சிங்க? 717 கடையை முடிட்டோம். தமிழ்நாடு முழுக்க 717 கடை தான் இருக்கா? அவ்வளோ இருக்கா? திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில், எல்லா ஆட்சியிலையும் 500 கடைகள் தொடங்கப்படுற நிலையில்
தொடக்கத்தில் மூடப்படுது, அதுக்கு பிறகு நடக்குது. இதில் போதையை ஒழிக்கிறதுக்கு நான் வந்து மாறாத்தான் போகிறேன். எதுக்கு? நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன், நான் பரப்புரை செய்கிறேன். விழிப்புணர்வு பரப்புரை யார் செய்யணும்? அதிகார வலிமையற்ற ஒரு சாமானியம் செய்வான். பரப்புரை செய்வது அரசின் வேலை இல்லை. இந்த சமூகத்தில் கஞ்சா அபின் போதை பொருட்கள் இல்லாத ஒரு சமூகத்தை படைக்கணும். சொல்லுவாங்கள்ல, அதாவது பிடுங்கிறத பிடுங்கிட்டோம்னா கொதிக்கிறது நின்றும்னு. நீங்கள் சமூகத்தில் கஞ்சா இருக்காது, அபின் இருக்காது, மெத்தபெட்டமைன் இருக்காது, நிலையை உருவாக்கிருங்க. அவன் ஏன் வாங்கி பருக போகிறான், பயன்படுத்த போகிறான்? இங்கே போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுதுன்னு காவல்துறைக்கு தகவல் சொன்னால் காவல்துறை அந்த போதை வியாபாரிக்கு தகவல் சொல்லுது. கோயம்புத்தூரில் அமுதன் கொலை செய்யப்படுறான். ராஜ்மோகன் அமைச்சர் இருக்கார், ராஜ்மோகன். அவர் சொல்கிறாரு, இது கோஷ்டி பூசல். எப்படி கோஷ்டி பூசலாம்? 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டா கோஷ்டி பூசலாம்? அங்கே ஆற்றுல வந்து மீன் செத்து விழுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அதாவது மனித கழிவு கலந்துருச்சு. நல்ல வேளை மீனுக்கு இடையே கோஷ்டி பூசல்னு சொல்லாமல் போனாங்களே. எப்படிப்பட்ட ஆச்சரியவாக்கம்! எதுக்கும் பொறுப்பேற்க மாட்டாங்க. வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. நாங்கள் வந்து போதையை ஒழிச்சிட்டோம்ங்கிறது. பெண்கள் பாதுகாப்பு. ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் யார்? விஜய் மோகன். அவர் மீது ஒரு பெண் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு போடப்பட்டிருக்கு, நெருக்கடி கொடுத்த பிறகு. ஏன் இந்த நொடி வரைக்கும் கைது பண்ணல? திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது யார்? தாவேக்காவை சேர்ந்த ஒரு அக்கா, இதே போல வெசில் அடிச்ச, இதே போல ஆர்ப்பரிச்ச எங்கள் அண்ணன் விஜய்ன்னு சொன்ன ஒரு அக்கா, அந்த அக்காவை கூட்டு வன்கொடுமை செஞ்சது தாவேக்காரன். மறக்க முடியுமா? அதுக்கு துணையாக இருந்தது சட்டமன்ற உறுப்பினர். ஏன் கைது பண்ணல? பெண்கள் பாதுகாப்புலாம் சமரசம் பண்ண மாட்டேன். நான் ரியல் தாய்மாமன் வந்து அமுதனோட அந்த மரணத்துக்கு வாய் திறக்கல. திமுக ஆட்சியில் சாரி வேண்டாம், நீதி வேணும்னார். இப்போ தாவேக ஆட்சியில் சாரியும் இல்லை, நீதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன விளம்பர படம் ஓடுது. சட்டசபை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. அப்புறம் சட்டமன்றம் சர்க்கஸ் கூட நாம இருந்தால் பார்க்க மாட்டேன் செய்வாங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் திமுக விமர்சிங்க, கேள்வி எழுப்புங்க, அம்பலப்படுத்துங்க, திட்டுங்க, பிரச்சனை கிடையாது. அதனால் சட்டமன்றத்தில் சைகை பண்ணிட்டு எங்கே கொண்டு வைக்கிறீங்க? திரைப்படத்தை வைக்கிறீங்க. இது கேவலம் இல்லையா? இது அவலம் இல்லையா? சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்பை குறைச்சிட்டீங்க. இதில் வந்து 6 மாத காலத்துக்கு பேசக்கூடாதான். 6 மாத காலத்துக்கு ரீல்ஸே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 3 மாதத்துல என்ன சொல்லிட்டாங்க? அடுத்ததான் முதலமைச்சர் இல்லைங்க, பிரதமர் தாங்க. 6 மாத காலம் அமைதியாக இருந்தோம்னா ஐநா சபைக்கு விஜய் தான் தலைவர். ஏன் நம்ப வைக்கிறது? பொய்யா சொல்கிறது. வாயை திறந்தா பொய், புரட்டு, புழுகு. 6 மாத காலமா அண்ணாவும் காமராசர் இருந்தாங்க. அன்பு மக்களே, அண்ணாவும் காமராசர் இருந்தாங்க. 67 தேர்தலில் காமராசர் தோத்து போனார். இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சி பிடித்ததுன்னா அண்ணா தலைமையான திமுக. நாங்கள் வென்று விட்டோம், தோற்கடித்து விட்டோம் என்று அண்ணா கொக்கரிக்கவில்லை. மக்களுக்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் காமராசரே தோத்துட்டாரு, நம்மெல்லாம் எம்மாத்திரம்னாரு. அந்த பணிவு இருக்கா உங்கள்கிட்ட? பணிவு. வெற்றி வந்தோடனே தலைக்கணம் வரக்கூடாது, பணிவு வரணும். எம்ஜிஆர் தான் பாடுறாரு. எம்ஜிஆர் தான் பதவி வரும்போது பணிவு வரணும், துணிவு வரணுங்கிறாரு. உங்களுக்கு துணிவும் இல்லை, பணிவும் இல்லை. பாட்டை ராகத்தோட பாடியிருக்கலான்னு. எனக்கு பாட்டு வராது, நான் தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினரா. அதனால் அதில் சட்டசபைக்கு கண்ணியம் இல்லை, மாண்பு இல்லை, எல்லாத்தையும் குலைக்கிறாங்க. அங்கே நிர்மல்குமார் ஒரு அதிபுத்திசாலி இருக்கிறாரு. எதை பேசினா ரீல்ஸ் போடுவாங்கன்னு தெரியும். அந்த பக்கம் ஆதோரஜனா புள்ளிவரத்தை பேச ஆரம்பிச்சார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் போன்ற ஆளுமைகளை தெரிச்சு ஓடிடணும். தமிழ்நாட்டின் கலிகாலம் 3 மாத காலத்தில் நாங்கள் பேசுகிறோம். அங்கே விசில் அடிக்க ஆள் இருக்கு. 6 மாத காலம் கழிச்சு பாருங்க. நாங்கள் சொல்கிறோம் அது விஷம்ங்க, வாயில் வைக்காதீங்கிறோம். இல்லை அது தேவாமிர்தம், நான் குடிப்பேங்கிறீங்க. வாயில் வைங்க, முதல்ல இரும வரும், தொண்டை கட்டும், என்னடா கரகரன்னு இருக்கும்பீங்க. 1 வருஷத்தில் முடிச்சு விட்ருவாங்க. 1 வருஷம் கழிச்சு பார்க்கத்தானே போகிறோம், விசில் சத்தம் கேட்குதா, சங்கு சத்தம் கேட்குதான்னு. அதனால தாவேக்காட்சி மாற்றம் இல்லை, ஏமாற்றம். தாவேக்காவை நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு துரோகம் செய்கிற கட்சி தாவேக்கா. அதனால எந்த மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். இங்கே நடப்பது காட்சி மாற்றம் இல்லை, விளம்பர காட்சி தான். அதனால் காட்சி மாற்றம் தான் நடக்குதே ஒழிய முழுக்க விளம்பரம், முழுக்க பட்டோபம், அலங்காரம். இதை என்ன செய்தினா, நான் பேரை சொல்லலை, அதிகார மையம் நான் மட்டும்தான். 6 மாத காலம் 1 வருஷம் பொறுத்துருங்க, ஒரு புதிய அதிகார மையம் வரும், அப்போ தெரியும். நன்றி. அடுத்ததாக தாவேக்காவிலிருந்து திரு நரேஷ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு
மாலை வணக்கம். இங்கே அரங்கை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கும் நமது நடுவர் எப்படி சட்டமன்றத்தில் அங்கே ஒரு ஜேசிடி பிரபாகர் ஐயா அவர்கள் இருக்கிறாரோ அந்த மாதிரி இங்கே ஒரு நடுவர். என்னன்னா நம்ம ஆட்சியை உதாரணம் சொல்கிறோம், எதையும் நீக்க மாட்டேன். என்ன அவை குறிப்பில் எதையும் நீக்க மாட்டேன். நீங்கள் நீக்காதீங்க, நாங்கள் நீக்கிற அளவுக்கு இப்போ பேச மாட்டோம், அதை பேச வேண்டிய இடத்துல பேசுகிறோம். என்னென்னா ஆட்சிக்கு உதாரணம் காட்டணுன்னாலும் காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு சொல்லணும். அவைத்தலைவருக்கு உதாரணம் காட்டணுன்னாலும் ஜேசிடி பிரபாகர் ஐயாவை தான் காட்டணும், வேறு யாரும் இல்லை. நடுவில் இருந்த குடும்பத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு கணக்கிலே வரமாட்டேங்குது. இங்கே அவைக்கு என்னுடன் விவாதிக்க வந்திருக்கக்கூடிய அண்ணன் பழ செல்வகுமார் அவர்களுக்கும், அண்ணன் காமேஷ் அவர்களுக்கும், சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும், சகோதரர் இடுமானம் கார்த்தி அவர்களுக்கும், சகோதரர் ஜீவ சகாப்தன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின். இந்த குறளுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒருவர் எண்ணிய செயலை அப்படியே செய்து முடிக்க முடியும். எப்போ அப்படின்னா, அவர் எண்ணிய விஷயத்தை செய்து முடிக்க முடியும்னு தன்னம்பிக்கை கொண்டிருந்தால். இந்த குறளுக்கு ஒரே ஒரு சான்றாக எடுத்த காரியத்தை வென்று முடிக்கும் வரை ஒரே இலக்கை வைத்து பயணித்து இன்று ஆட்சியில் ஏறி அமர்ந்திருக்கும் எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை கர்வத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். முக்கியமாக நிறைய அண்ணன் ராஜீவ்காந்தியெல்லாம் பேசும்போது நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். இப்போ அண்ணன் பேசினார், இந்த ஆட்சி வந்ததுக்கு காரணம் திரைக்கவர்ச்சி, வேறு எதுவுமே இல்லை. அப்படியானே? இந்த ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசினார், அது காரணம் இல்லைண்ணே. பட்டைக்கும் நாமத்துக்கும் விளக்கம் சொல்லி ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசினாண்ணே, அது காரணம் இல்லைண்ணே. உனக்கு 1000, உங்கள் அம்மாவுக்கு ஒரு 1000, ஜாலியாக ஃபோன் பேசு அப்படின்னு எங்கள் மாவட்ட அமைச்சர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் பேசினார்ண்ணே, அது காரணம் இல்லைண்ணே. உங்களுக்குமா ஒரு பொதுச் செயலாளர்? அவர் முன்னாள் திமுக பொதுச், அவருக்கு சொன்னேன். அப்புறம் என்ன பலபலான் இருக்கீங்க, 1000 ரூபா வந்துருச்சா, வேற லெவலில் போட்டிங்களான்னு அவருடைய மகன் என்ன பேசினார்ண்ணே, அது காரணம் இல்லைண்ணே. அப்புறம் ஆதி திராவிடர்கள்லாம் இன்றைக்கி வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்காங்கன்னா அது திராவிட கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி என்ன பேசினார்னா, அது காரணம் இல்லைண்ணே. இன்னும் நிறைய பேசினார். தெருவில் போகிற நாயெல்லாம் இன்றைக்கி பிஏ படிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு பேசினார், அதுவும் காரணம் இல்லைண்ணே. மக்களை இழிவாக பேசுனீங்க, அது காரணம் இல்லைண்ணே. பெண்களை இழிவாக பேசுனீங்க, அது காரணம் இல்லைண்ணே. ஆபாசமாக பேசுனீங்க, கொச்சையாக பேசுனீங்க. தளபதி அவர்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஒவ்வொரு குடும்பத்தின் இருக்கக்கூடிய தாய்மார்களின் இதயத்தில் வாழக்கூடிய தளபதியை இழிவாக பேசியதால் நீங்கள் தோற்கலண்ணே. இதெல்லாம் நீங்கள் செய்யலை, வெறும் திரிமா கவர்ச்சியால் தான் தோற்றுவிட்டோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருங்க. அடுத்த உள்ளாட்சி, அடுத்து பாராளுமன்றம் போய்கிட்டே இருப்போம். அடுத்த அண்ணன் விசில் அடிப்பவர்கள்லாம் வந்து கேலி கிண்டல்லாம், அன்றைக்கி விசில் சின்னம் அப்படின்னு அறிவித்த உடனே எவ்வளோ கிண்டல்களை பார்த்தோம்ல. சகோதரர் இடுமான கார்த்திக்லாம் இதுக்கு விசிலுக்கு வந்து புதுசாக தமிழில் அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப சூப்பராக சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. என்னன்னாங்க, குப்பை வண்டி வருது அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. இப்போது விசில் சத்தம் தான் அடிச்சுது, சங்கு சத்தம் கேட்குது, கொளத்தூர் வரைக்கும் கேட்குது. அடித்தது விசிலு, கேட்டது சங்கு சத்தம். அது யாருக்குன்றது நல்லாவே தெரியுது. இன்னும் திரைக்கவர்ச்சியிலேயே தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றத நம்பிக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கூட ஏதோ கூட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் திமுகவில், இது ஆராய்ச்சி தான். எங்ககிட்ட கேட்டாலும் சொல்லிட்டு இருப்போம், மக்கள்கிட்ட கேட்டிங்கனாலே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் திமுக மக்கள்கிட்ட மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பதில் கிடைக்காது. முதலீடு அண்ணன் சொன்னார், புள்ளியோரெலாம் சொன்னார், சிஎம்ஐஎம்மில் வந்து இந்த மாதிரி பட்டியலில் இப்படி போயிடுச்சு, நாங்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு. அதாவது 60-70 ஆண்டு காலம் இந்த ஆட்சியினருடைய தொடக்கம் தான் இன்றைக்கி, தொடர்ச்சி தான் இன்றைக்கி வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அப்படின்னு தெளிவாக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி 1 லட்சம் கோடி முதலீடுக்கு வந்ததுகள், இந்த கம்பெனிலாம் வந்ததுக்கு காரணம் முந்தைய ஆட்சி திமுக. என்னப்பா நிறைய கம்பெனி ஆந்திராவுக்கு போச்சு, அதுக்கு காரணம் தாவேகா. பழியத்துக்கு அங்கே போட்டுரு, ரொம்ப ஈஸி. நல்லதெல்லாம் இங்கே போட்டுக்க, கெட்டதெல்லாம் அங்கே தூக்கி போட்டுரு, ரொம்ப ஈஸி. இப்படியே வந்து நிறைய பேசுவாங்க. அண்ணன் இனிமான அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, திமுக 5 வருஷமாக ஆட்சியில் இருந்ததே மறந்துட்டாங்க. போன 5 வருஷமும் தாவேகா தான் ஆட்சியில் இருந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் வந்து ஒரே ஒரு விஷயம் கூட சாதனையை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னாங்க. ஒரே ஒரு விஷயம், அண்ணன் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். கனிம வளங்கள் கொள்ளை போகுது அண்டை மாநிலங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தார். அண்டை மாநிலங்களுக்கு எங்கள் கனிம வளம் போகக்கூடாதுன்னு தடைப்பட்ட ஒரே ஒரு ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. அடுத்த 3 மாதத்துக்கு தடை போட்டிருக்காங்க. போட்டிங்களா? முன்னாடி போராடினீங்க, பேசுனீங்க, ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் செஞ்சிட்டோம். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம், மனசு இல்லை, சரி ஓகே செகண்ட் ரவுண்டில் கேட்போம், செகண்ட் ரவுண்டில் கேட்டுருவோம். அப்படியே வந்து நாங்கள் தான் வந்து சாதியை தீண்டாமையை ஒழித்தோம் அப்படின்னு 60 ஆண்டு வரலாறு ராஜீவ்காந்தி ரொம்ப சூப்பராக பேசுவார். ஆனால் என்ன கொடுமைன்னா 2026 ஒரு ரீல்ஸ் வந்ததுங்க. இவங்க சொல்கிறாங்களே ரீல்ஸ் ஆச்சு. ஒரு ரீல்ஸு எங்கேருந்து
செம்மனூர் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஊராட்சி. சாதிய தீண்டாமை கொடுமையினால் இது வரைக்கும் எங்கள் ஊராட்சிக்கு பேருந்து வந்ததே கிடையாதுன்னு ஒரு ரீல்ஸு போச்சு பாருங்க. ஒரே ஒரு கையெழுத்தில் அந்த பஸ் அங்கே. இதுதானங்க உண்மையான சமூக நீதி ஆட்சி. உங்கள் ஆட்சியில் போச்சா? போகல. பல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நாங்கள் பேருக்கு மட்டும்தான் பெரியாரை முன்னாடி தூக்கி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் பெரியாரை விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணமே திராவிடர் முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா எல்லா ஊழலையும் பண்ணிட்டு முன்னாடி தூக்கிட்டு வந்து பெரியாரை வச்சுருவாங்க. இவங்களை திட்டுறதுக்கு முன்னாடி பெரியாரை திட்டிட்டு போகிறாங்க. உன்னால தான் இவங்க எல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே சொன்னார் கண்ணீர் துளிகள்னு, கேட்டோமா? இன்றைக்கி அதை திரும்பி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். என்னன்னா இவங்க வரலாறுகள்லாம் நிறைய. ஆனால் சின்னதாக ஒன்று முடிச்சிடுறேன். ஆனால் திமுக நண்பர்கள்கிட்ட சகோதரர்கள்கிட்ட சில விஷயம் கேட்கணும். சமீபத்தில் உதயநிதி அவர்களை விசாரணைக்காக தஞ்சாவூர் கூட்டு போனாங்க இல்லையா? அண்ணாவை பற்றி தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? அண்ணா எங்களுடைய அரசியல் வழிகாட்டி. பெரியார் கண்ணீர் துளியில் அண்ணாவை சேர்த்தா சொன்னார். அதை பதிவு வச்சு நீங்கள் பேசணும். அன்னைக்கு யார் யாரை சொன்னார், எதுக்காக சொன்னார், எல்லாத்தையும் பேசினா தனி விவாதம் வைங்க, அதையும் பேசுவோம். கண்ணீர் துளிகள் அவர் அண்ணாவை சேர்த்தா சொன்னார். அன்னைக்கு கண்ணீர் துளிகளுடைய தலைவராக இருந்தவரே அண்ணா தான். கண்டிப்பா. அப்படியே இப்போ திமுக நண்பர்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்கணும். இப்போ ஐயா உதயநிதி அவர்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க தஞ்சாவூருக்கு? விசாரணைக்காக, காவேரி பிரச்சனைக்காக போராடினார், அதனால கூட்டு போனாங்க. இதே மாதிரி தான் மிஸ்ஸான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம திரும்ப சொல்றோம்ல, பெண்களை பற்றி ஆபாசமாக பேசியதால் அந்த விசாரணைன்னு, அதே மாதிரி அன்னைக்கு திரும்ப சொல்லாமட்டதுனால உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. இங்கே எழுதப்பட்ட வரலாறு இங்கே ஆட்சியில் இருந்தவர்களால் எழுதப்பட்டதால் உண்மை மறைக்கப்படுகிறது. திரும்ப சொல்லுவோம், உண்மைகளை உறக்க சொல்லுவோம். இந்த சின்ன பசங்க என்ன பண்ண முடியும்னு கேட்ட இடத்துல ஆட்சியில் ஏறி உட்காந்து முதல் தலைமுறை மிஸ்ஸா வேற, இது வேற. நான் பேசுவேன். அதை நான் பேசுவேன். உட்காருங்க பிரதர். மிஸ்ஸா வேற, இஸ்மாயில் கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு, ஃபுல் ரிப்போர்ட் இருக்கு. நான் உங்களுக்கு வேணா தரேன். அதை நான் பேசிட்டேன், நீங்க அமைதியா இருங்க. நம்ம வந்து அடுத்து முதல் தலைமுறை அரசியல் தலைவர்களை உருவாக்கி, முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அப்படின்றத சொல்லி என்னுடைய முதல் சுற்று கருத்துக்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டாவது சுற்றை தொடங்கி வைக்க மூத்த பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன். வாழையாவா? வாழையாட்டுன்னு தான் எதிர்பார்க்குறேன். அவர் சும்மா இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல. அமைதியா இருங்க, பேசுவார். வாழையா மட்டும் இல்லை, பவன் கல்யாண், எல்லாம் மோகன் பாபு, எல்லா படமும் சேர்ந்து தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க வாழையா தான் விரும்புகிறாங்க அந்த ஆடியன்ஸ். அதனால் அதையே நீங்கள் கொண்டு போகிறீங்க. இல்லை, இப்போ இந்த அரசு மீது திருப்பி நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு விஷயம் குறித்து எப்படி மோடி வலதுசாரிகள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ அதுதான் தொடர்ச்சியாக நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடச்சிருச்சு, தலித்துகள் 8 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, தலித்துகளுக்கான முழுமையான விடுதலை கிடச்சிருச்சு, எல்லாமே நரேட்டிவ். இதுவரையும் தலித் மாணவர்களுக்கு, அயலக மாணவர்களுக்கு கிடைச்சிருந்த ஸ்காலர்ஷிப் வந்து கட்டாயிருக்கு. அந்த பையன் கண்ணீரோடு போடுறாரு. உயர்கல்விக்கு போனால் ஒரு தலித் பையன் கண்ணீரோட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு அது கட்டாயிருச்சு அப்படிங்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? 8 தலித் அமைச்சர்கள். எங்கே அந்த 8 தலித் அமைச்சர் பேரை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். தலித் அமைச்சர்கள் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் யார் என்னன்னு? வன்னியரசு ஒருவர், ராஜ்மோகன் ஒருவர், 2 பேர் நான் சொல்லிடுறேன். மீதி 6 பேர் பேரை கேளுங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான இங்கே ஒரு அரசியல் நடக்குது? பெண்களுக்கு நாங்கள் தான் அதிகம் செஞ்சுருக்கோம், தலித்துகளுக்கு நாங்கள் தான் அதிகம் செஞ்சுருக்கோம், எல்லாம் இப்படியான நரேட்டிவ் செட்டிங்லேயே போகும். குஜராத் எப்படி சுவிட்சர்லாந்தாக இருந்ததுன்னு 2014 ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதோ அதே மாதிரியான பிம்பத்தை தான் கொண்டு வந்து அதே பாஜக பேட்டர்னில் தான் இவங்க எல்லாமே நடக்குது. மற்றபடி வந்து இங்கே ஆரோக்கியமான மாற்றம் இல்லை. இவங்க திராவிட ஆட்சி தான் நாங்கள் நடத்துகிறோங்கிறாங்க விஜய் அவர்கள். ஆனால் திராவிட ஆட்சி காணாத எல்லா விஷயமும் வருது. ஜோசியரை உங்களுக்கு அரசு பணியில் நியமிக்கிறதுலேருந்து. இதை விட பெரிய நகைச்சுவை என்னென்னா, அது நகைச்சுவை கிடையாது, கொடுமை. நம்மளுடைய வரிப்பணத்தில் ஆந்திராக்காரங்க எல்லாருக்கும் சம்பளம். அரசு செயலாளர், அரசு தனிச் செயலாளர், அரசு ஆலோசகர் எல்லாருமே ஆந்திராக்காரங்க, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க கிடையாது, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு. அது யார்? ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் யார்? வெங்கட் நாராயணா தாங்க நம்ம தமிழ்நாட்டு பிரதிநிதி. ஒரு ஆந்திராக்காரர், ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர், நம்ம வரிப்பணத்தில் தமிழ்நாட்டு பிரதிநிதியாக இருக்கிறாரு. கன்னடத்தில் சித்தராமையாவுக்கு வேண்டப்பட்டவரான், ஆனால் அவர் பிறப்பால் தெலுங்குறான். ஏங்க தெலுங்கராக இருந்தானே கன்னடா இருந்தாங்க, தமிழ்நாட்டு பிரதிநிதி எப்படி இருக்கலாம்? அது எப்படி இருக்க முடியும்? இதுவரையும் எப்படி எந்த மாநிலத்திலே விட முடியுமா? நீங்கள் அவர் ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதியை டெல்லியாக நீங்கள் போட முடியுமா? ஒரு கேரளாவில் போட முடியுமா? எங்கேயுமே போட முடியாது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆந்திரா நண்பர்கள் இருக்கலாம். ஏன்னா திரைத்துறையை சேர்ந்த எல்லாருக்குமே எல்லா மாநிலத்திலும் நண்பர்கள் இருப்பாங்க, அது தவறு கிடையாது, அது தனிப்பட்ட நட்பு. ஆனால் அரசு பணத்தில் நம்ம எல்லார் வரி பணத்துலேயும் ஒரு ஆந்திராக்கார், அவருக்கு சரி அரசியல் ரீதியாக அப்படி என்ன அவருக்கு தெலுங்கருங்கிறத தாண்டி வேறு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவருடைய படத்தை தயாரிச்சிருக்காரு, சித்தராமையாவோட நண்பர், தொழில்துறையில் இருந்திருக்காரு. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனுங்க. ரொம்ப அடிப்படையில் தவறான விஷயம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் இறையாண்மை போகுது இங்கே. இதையெல்லாம் முன்னுதாரணமாக கொண்டு போக இது நீங்கள் ஜெயலலிதா அம்மையார், கலைஞர், எடப்பாடியார் யார் காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. சரி, இப்போ காவிரி பிரச்சனையில் டெல்லி பிரதிநிதியுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டு பிரதிநிதியாக இருக்கார்ல, மேகதாதுவில் நம்ம தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக இருக்க வெங்கட் நாராயணுடைய காருடைய கருத்து என்ன? தலவாய் சுந்தரம் இருந்தார், ராஜாராம் இருந்தார் டெல்லி பிரதிநிதியாக, பலர் இருந்தாங்க. இவங்களாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சேலத்தை சேர்ந்தவங்க, மதுரையை சேர்ந்தவங்க. அவங்க துணிச்சலாக சொல்லுவாங்க, இது என்னங்க கேள்வி, மேகதாது அணை கட்டக்கூடாதுங்குவாங்க. இங்கே நான் கேட்குறேன், தாவேகா சவால் விடுறேன், நாளைக்கு செய்தியாக வந்தால் கூட பரவாயில்ல, தாவேகாவினுடைய டெல்லி பிரதிநிதி வெங்கட் நாராயணா மேகதாது கட்டணுங்கிறாரா வேணாங்கிறாரா? தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி. அதான் தமிழ்நாடு அரசு. சரி, இப்போ தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியாக நியமித்திருக்கக்கூடிய வெங்கட் நாராயணா மேகதாது கட்டணும் அப்படிங்கிற நம்ம சிவகுமார் பக்கம் நிற்கிறாரா, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் பக்கம் நிற்கிறாரா? சொல்லுங்க பார்ப்போம். கடைசி வரையும் சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் கேட்டனால கூட நாளைக்கு பதில் வந்தால் மகிழ்ச்சி தான். வெங்கட் நாராயணுடைய கருத்து என்ன? ஒரு ஆந்திராக்காரரை கொண்டு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. அண்ணன்னு சொல்கிறேன், ஆந்திரா. ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆந்திரா ஃபுல்லாக மிளகாவாக போயிருச்சு. ஆந்திராவா என்னன்னு தெரியல. அவங்க வரும்போது பாளையான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? ஆடியன்ஸு விரும்புகிறாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த ஆந்திரா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பேசுனாங்கல்ல, 74% போயிருக்கு. எல்லா எக்கனாமிக் டைம்ஸு, எல்லா இங்கிலீஷ் பத்திரிக்கை எல்லாத்துலேயும் வந்திருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 74 விழுக்காடு போயிருக்கு. தூத்துக்குடிக்கும் விக்கிரவாண்டிக்கும் சிவகாசிக்கும் வர வேண்டிய தொழிற்பேட்டைகள், ஐடி பார்க்ஸு, கடந்த முறை இருந்தது ராயல் என்ஃபீல்டு எல்லாமே போயிருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இதில் ஏதாவது புள்ளியோர தவறுகள் இருந்தால் கூட நீங்கள் மறுத்து பேசுங்க ஆதாரத்தோட. இந்த 2-3 மாதத்தில் என்ன நடந்துச்சுன்னா நடக்கலை. ஆந்திராவுக்கு ஓடி இருக்கு எல்லா தொழில் முதலீடும். 1 லட்சம் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு போயிருக்கு. தயவுசெய்து இது அரசியலாக பார்க்காதீங்க, நம்ம மாநிலத்தின் பிரச்சனையாக பாருங்கள். 74% போயிருக்குன்னா சும்மா வாங்க. நம்ம தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு, படித்த தமிழ் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு முழுக்க ஆந்திராவுக்கு போயிருக்கு. இவர் சந்திரபாபு நாயுடு பையன் பேர் என்ன, நரோடியா ஒருத்தர் பேர் வரும், அவர் பாராட்டியிருக்காருங்க, எங்களுக்கு இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. உலகத்திலேயே பக்கத்து மாநில முதலமைச்சர் பாராட்டிய ஒரே முதலமைச்சர் இவர் தான். அவர் சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு உண்மையிலே தாவேக்கா நண்பர்கள் பெருமைப்படுங்க, கைத்தட்டுங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சரை பாராட்டுறாங்கல்ல, அவன் பாராட்டுறான். இவரை மாதிரி ஆட்கள் தாயா வேணும் தமிழ்நாட்டுக்கு. நமக்கு யார் வேணாலும் வரட்டும், தமிழ்நாட்டுக்கு இவர் தான் தொடர்ந்து இருக்கணும். சும்மா கலைஞர் ஜெயலலிதான் வந்து ஐடி பார்க்கையும் தொழிலும் வந்து ஹைதராபாத்துக்கு டஃப் கொடுத்த காலகட்டம்லாம் போயிடுச்சு. இனி அப்படி கிடையாது. இனி முழுக்க நமக்கு தான் வரப்போகுது. தமிழ்நாட்டோட பல மடங்கு ஆந்திரா முன்னேற போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜிடிபி எல்லாமே 11% கொண்டு வந்த தமிழ்நாடு போயிருச்சு. இனி இவங்க தான் இருக்க போகிறாங்க 74%. அவர் பவன் கல்யாணே சொன்னாரே, பவன் கல்யாண் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் முதலமைச்சரான போது அவர் சொன்ன பாடி லாங்குவேஜ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். தமிழ்நாடு இவ்வளவு தானா அப்படின்னு அவர் சொன்னது. நான் சொல்லலைங்க, எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் பவன் கல்யாண் முன்னாடி போய் விசில் அடிக்கணும். நீங்கள் பவன் கல்யாண் பேசுனது அவர் சொல்கிறாரு, தமிழ்நாடு இவ்வளோ தானா, எங்கள் ஆந்திராவில் என்டி ராமாராவ் வந்த ஏரியாலேயே நாங்கள் இவ்வளோ டஃப்பாக போராடிக்கிட்டு இருக்கோம், இவங்க அவ்வளோ சீக்கிரம் எங்களை இதாக்கலை, இங்கே என்னன்னா அவ்வளோதானா, ஏதோ பெரியார்னா சமூக நீதி, இடஒதுக்கீடு, அவர் முதலமைச்சர் ஆக முடியலன்றதுக்காக சொன்னார். அதான் அந்த ஆதங்கத்தை தாங்க சொன்னார். அவர் சொன்னார் தமிழ்நாடு ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு பவன் கல்யாணே சொன்னார். இப்படியாக அண்டை மாநிலங்கள் வியந்து பாராட்டுகின்ற ஒரு அரசாக தாவேக்கா அரசு இருக்குது. ஏன்னா அந்த பாராட்டி அந்த கிரெடிட்டையும் நம்ம கொடுக்கணும். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தயவுசெய்து அரசியல் பிரச்சனையாக பார்க்காதீங்க. என்னை போன்ற தமிழ் உணர்வு கொண்டவர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, எங்கள் தமிழர் இறையாண்மை, மாநில சுயாட்சி இன்னும் வேணும்னு நினைப்பவர்களுக்கு, டெல்லி எங்களை வஞ்சித்து கொண்டிருக்குது என்று நினைக்கின்ற என்னை போன்ற பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு ரத்த கண்ணீராக இருக்குது. இதயத்திலேருந்து ரத்தம் வருது. எங்கள் இனம், தமிழ் இனம், எங்கள் மொழி, எங்கள் மாநிலம் எல்லாமே இப்போ போகுது. தொழில் வளம் போகுது. இதைத்தான் பெரியார் அன்னைக்கே கேட்டார். இதைத்தான் அண்ணா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேயுதுங்கிறாரு. எல்லாமே இப்போ அப்படி போகுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் கட்சி கடந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன நம்ம படித்த பிள்ளைகளுக்கு போகுதுன்னு. தலித்துகளுக்கான ஆட்சி வந்துருச்சு. எங்க ஒரு அம்பேத்கர் சிலையை வைக்க முடியலங்க, வச்சா கொன்றுவேங்கிறான். இதுவரையும் ஒன்றும் பண்ண முடியல. தலித்துகளை 8 அமைச்சர் 80 அமைச்சர்கள் கூட வச்சுக்கோங்க. அம்பேத்கரினுடைய சிலை வைக்கிறதோ இல்லை தலித் இயக்கங்களுடைய கொடியேற்றுறதோ வந்து அந்த பிரச்சனை இருக்குன்றது இந்த ஆட்சியினுடைய பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சியினுடைய பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை மட்டும் பேசி தானே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க என்ன, ஏதாவது சாதி பிரச்சனைக்கு காரணம் திராவிட கட்சிகள், பெண்கள் பிரச்சனைக்கு காரணம் திராவிட கட்சிகள், இதை சொல்லிட்டு வந்தவங்க இந்த 100 நாளில் அந்த பிரச்சனைகள் 100 மடங்கு ஆயிருக்கே. அப்போ இந்த ஆட்சி தானே பொறுத்து. அவங்க பேட்டர்னில் பேசுகிறேன். இப்போ நான் தாவேக்கா பேட்டர்னில் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க.
தாவேக்கா பேட்டர்னில் பேசிக்கிட்டு இருக்கேன். வந்த வழியில் ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு ஆட்சி செஞ்ச ஸ்டாலின் தான் காரணம். அப்போ இன்றைக்கி நடக்குதுன்னா யார் காரணம்? என்னங்க இது? உங்கள் லாங்குவேஜில் நான் பேசுகிறேன், தாவேக்கா பேட்டர்னில் தாவேக்கா லாங்குவேஜில் பேசுகிறேன். எனக்கு அரசு சமூகம் இது குறித்துலாம் நான் பார்க்கல. இப்போ இதுக்கு காரணம் ஸ்டாலின், பெண்கள் படுகொலைக்கு காரணம் ஸ்டாலின். அதோட ஒன்று சொன்னார், ஸ்டாலின் சார் டேக்ஸ்னு ஒரு 13 லட்சம் கோடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்தலாம் நான் வந்த உடனே வசூல் செஞ்சிருவேனாரு. 30 லட்சம் கோடி 30 லட்சம் கோடியாது, ஏன் எவ்வளவு கம்மியாக சொல்லிட்டேன் நான் பாருங்க. எவ்வளவு 30 லட்சம் கோடி ஸ்டாலின் வீட்டுக்கு மாதம் மாதம் எடுத்துகிட்டு போனர் என்று சொன்னவர் தாவேக்காவினுடைய 3ஆம் தர 4ஆம் தர மேடை பேச்சாளரில் இன்றைய தமிழக முதலமைச்சர். அந்த 30 லட்சம் கோடி எங்கே சார்? எனக்கு என்னோடய வரி பணம் தானே ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்குல்ல, இப்போ அந்த பணம் வந்திருக்கணும்ல. இப்பயுமா ஸ்டாலின் வீட்டுக்கு போக போகுது 3 மாதமும்? ஃபைல் டேபிளில் இருக்குது. ஃபைல் அந்த இதுவும் டேபிளில் தான் இருக்கா? ஏங்க அவரே சொல்லலையேங்க அது. நான் சொல்லலை இது ஒரு சினிமா பாணிட்டு இதுதானேன்னு. படத்துலலாம் பாருங்களேன், விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும், வில்லனுடைய எல்லா விஷயமும் முதலே தெரிஞ்சிடும். ஆனால் கிளைமேக்ஸில் தான் அது கொண்டு வருவாங்க. இது எனக்கு முதலையே தெரியும்டா, நீ ஓன்ட்ட இருக்கிற ஆளு தான் இதையெல்லாம் எனக்கு தந்தா அப்படின்னு. இந்த மிஸ்டர் பாரத்னு ரஜினிகாந்த் படம் ஒன்று வந்துச்சு. விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கு ரஜினியை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரஜினி இல்லைன்னா விஜயே கிடையாது. ரஜினிகாந்தால் தான் விஜய் வந்தார். ரஜினியோட ஸ்டைலு, ரஜினி மேனரிசத்தை பார்த்து தான் விஜய் வந்தார். ஆனால் இன்றைக்கி பலர் மறுக்கிறீங்க. விஜயகாந்த் சூப்பர் சூப்பர், ரஜினிகாந்த் விஜயகாந்த் இல்லைனா விஜய் இல்லை, இதை முதலமைச்சரை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா முதலமைச்சர் வந்து நன்றி உணர்ச்சி உடையவர். கண்டிப்பாக ரஜினிகாந்தையும் விஜயகாந்தையும் மறக்க முடியாது அவரால். அந்த மிஸ்டர் பாரத் படத்தில் இதே தான் வரும். என்ன பண்ணுவார்னா, சத்யராஜ் கம்பெனிக்கு உள்ள ஃபைல்ஸ் ஃபுல்லாக அவர் வாங்குவார். வாங்கிட்டு கடைசி டயத்தில் அதை வாங்கிட்டு மிரட்டுவார். அம்பியா பிஏவாக இருப்பாங்க. அதே மாதிரி தான். ஏன்னா மிஸ்டர் பாரத் அந்த சமயத்தில் தான் நான் சுப்மணிதன்லாம் வந்துச்சு, அவங்க அப்பா டைரக்ட் பண்ணார். அதெல்லாம் அவர் மனசில் வச்சு தான் சொல்கிறார், இந்த ஃபைல்ஸ் இங்கே வந்துருச்சு. அது ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொன்னால் சூப்பராக இருக்கும். ஃபைல் வந்துருச்சு. மரிய வில்சன் 3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, 3 நாள் கழித்து இவர் சொல்கிறாரு ஃபைல்ஸ் வந்துருச்சு, இதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்குது? ஃபைல்ஸ் வந்துருச்சா திறக்க வேண்டியதானே? ஏன்னா கிளைமேக்ஸ் வரணும். இது ஒரு இன்டர்வல் சீன், நல்லா கவனிச்சு பாருங்கள். ஃபைல்ஸ் என் கண் வந்துருச்சு, எப்போ ஓப்பன் பண்ண போகிறேன், ஐ ஆம் வெயிட்டிங், இது இன்டர்வல். அது எப்போ ஓப்பன், அது கிளைமேக்ஸ். எல்லாமே ரீல்ஸ். நீங்கள் கிளைமேக்ஸ் கார்டு போட்டுருங்க. எல்லாமே ரீல்ஸ்க்கு மட்டும். என்னங்க சொன்னார்? அண்ணா இல்லை அதை சொன்னேன், ஓப்பன் பண்ண வேண்டியதானே? அண்ணா முடிச்சிருங்க. ஏங்க இல்லை நான் கேட்பது சிம்பிள். ஏங்க உங்க எதிர்க்கட்சி இல்லைங்க, இது உலகத்திலே இன்னொரு காமெடி கேட்டிருக்கீங்களா? முடிச்சிருங்க. திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு. திமுக காரங்க எல்லாரும் சொல்றாங்க அதை ஓப்பன் பண்ணு, அதை ஓப்பன் பண்ணு. இதை என்னங்க உலகத்திலே புதுசாக இருக்கு. திமுக காரங்க மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அவன் சரி ஓப்பன் பண்ணி அது என்ன தான் சொல்லணும். இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாள், வடிவேலு எந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாதுங்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன தாண்டா இருக்குது, அது பேப்பரை நாங்கள் பார்க்குறோம். சுந்தரராஜன் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருங்கிற மாதிரி இப்படியே தான் கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. 100 நாள் ஆட்சியும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்குது, தொன்மை இருக்குது, அரசியல் மரபு இருக்குது. அது பேணி பாதுகாக்கப்படணும். தயவுசெய்து நீங்கள் திமுகவா தாவேக்காவா யாராக வேணாலும் இருங்க, தமிழர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருங்க என்பதை மட்டும் வேண்டுகோளாக வச்சுருக்கேன். நன்றி. அடுத்ததாக திரு காமேஷ் அவர். உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது ஐயா. நான் சொல்லலையா? ஏன் இவ்வளோ பெரிய சாபம்? நான் சொல்லலையா? சரி ஓகே. அவர் அமைச்சர் RS பாரதி சொன்னது. இது சைதாப்பேட் தொகுதியில் மாசு தோக்கடிச்சிட்டீங்களேடா, உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடான்னு சைதாப்பேட் மக்களை பார்த்து சொன்னதை நான் சொன்னேன். நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை. அவர்களெல்லாம் என் நண்பர்கள். சேச்சா நீடூழி வாழ வேண்டும் நீங்கள் அனைவரும், கண்டிப்பாக அப்படி நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் அண்ணன் ராஜீவ் என்ன பேசும்போது சொன்னார், போன இதிலே சொன்னோம், 5 ஆண்டுகள் கழித்து பாருங்கள் 50,000 பேருக்கு மேலே வந்து பாலியல் கொடுமைகள் நடக்கப் போகிறது, 1.5 லட்சம் பேருக்கு மேலே வந்து போக்சோ வழக்கு நடக்கப் போகிறது, அது இதுன்னு சும்மா அடித்து விட்டுக்கிட்டே இருந்தார். அண்ணன் நீங்கள் போடுறதான ரீல்ஸு, நான் ரியல் அக்கௌண்ட் ஒன்று சொல்கிறேன். 2021லேருந்து 2025 வரைக்கும் இருந்த திமுக அரசின் NCRB ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் ஒரே ஒரு கால்குலேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். முதலாம் ஆண்டு மட்டும் பெண்கள் பாலியல் அதாவது வந்து நடந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 9,207 பேர். முதல் வருஷம் திமுக வந்த முதல் வருஷம் 9,207 பேர். ஆவரேஜாக நீங்கள் 12 மாதத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா 768 பேர் ஒரு மாதத்துக்கு வந்திருக்கு. ஆனால் தாவேக்கா ஆட்சி வந்து முதல் மாதத்தில் வெறும் 154 மட்டுமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுதான் அந்த மாற்றத்துக்கான முதல் விதையாக நீங்க பார்க்கணும். NCRB டேட்டா வந்துருச்சு. NCRB டேட்டால இது இருக்கு சார். இல்ல இது வந்து இதுக்கு வந்துருச்சு, டிஎம்கேக்கு இருக்கு. எங்களோட இதுல அதுக்கு தான் கேட்டேன், NCRB வந்துருச்சான்னு கேட்டேன். NCRB டேட்டா DMK 2021 போய் பாருங்க. இல்ல தாவேக்கா ஆட்சிக்கு NCRB டேட்டா அதுக்குள்ள வந்துருச்சான்னு கேட்டேன். கொடுத்திருக்காங்க.
அரசோட இது கொடுத்துருக்காங்க. 154ன்றது அரசு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தது. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கு, மீடியாவில் வந்திருக்கு. அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் பாயிண்ட். அடுத்ததாக நம்ம சொல்லும்போது என்ன சொன்னாங்க இவங்க, ஒத்துக்கிறோம் நாங்கள் வந்து 100 நாளில் எல்லாத்தையும் அப்படியே மாற்றிட்டோம்னு சொல்ல, ஆனால் மாற்றுறதுக்கான முதல் விதையாக மாறிக்கொண்டு இருக்கோம்ல, அதை தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து ஊழலை ஒழித்து விட்டீர்களா, கஞ்சா அபின் அது இதுன்னாரு. இதே மாசு அமைச்சர் சொன்னார், தமிழ்நாட்டில் கஞ்சான்ற ஒரு உற்பத்தியே கிடையாது, மெத்தபின்ற ஒரு இதுவே கிடையாது. எங்கேருந்து வருது தெரியுமா, குஜராத்தில் பாஜக ஆளும், அதுக்கு கூட பாஜக இவங்களோட கொள்கையான சமூக நீதி, பெண் உரிமை இதெல்லாம் போச்சு. வெறும் பாஜக எதிர்ப்புன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அது வந்து ஒத்து வரல. விஷயத்துக்குள்ளே வரேன். அப்போ அவர் சொன்னார், எதுவுமே இங்கே நடக்கலைங்க, எல்லாமே குஜராத்தில் 2 லட்சம் கோடிக்கான அபினும் கஞ்சாவும் மெத்தபினும் போதைப் பொருள் வந்துச்சு, இதுதான் இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அதில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது தான் திருட்டுத்தனமானார். 2 வாரம் 1 வாரம் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் எஸ்பி வந்து ஒரு லைவான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த ஊர் பேர் வந்து தள்ளங்குடியோ ஒரு இடம், அங்கே வெளியில் லேத்து பட்டறை வச்சுக்கிட்டு உள்ள இதே நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, கஞ்சாவோ அபினோ நாங்கள் உற்பத்தியே பண்ணலன்னு, கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் அங்கே உற்பத்தி பண்ணாங்கன்றத டேட்டாவோடு அங்கே கொடுத்துருக்காரு. அதோட நெட்வொர்க் சென்னையில் ஆரம்பித்து, அந்த சப்ஸ்டன்சஸ் ஒன்று ஒரு சப்ஸ்டன்சஸ் அங்கே ஆரம்பித்து மதுரை வழியாக கர்நாடகா ஆந்திரான்னு எல்லாத்துலேயும் அந்த நெட்வொர்க் இருக்குது. ஒரே ஒரு கிராம் மதுரையில் ஒரு பையன் வச்சுருந்தான், அவனை பிடிச்சி இவ்வளோ துரிதமாக ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் பிடிச்சிருக்காங்க. இதுபோல் பல நெட்வொர்க்குகள் இருக்குது. எங்களில் எந்த அயலகாணி அமைச்சர்களுமோ இல்லாட்டி எந்த செயலாளரும், செயலாளர்கள் யாரும் எங்கள் கட்சியில் அந்த மாதிரி கிடையாது இது பண்ணுறதுக்கு அப்படின்ற புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்புறம் நம்ம இடும்பவன கார்த்தி பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார், 3 கர்நாடக தமிழர்கள் 3 தமிழர்கள் இருந்தார்களே கர்நாடகாவில், இதை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா, இதை பற்றி ஏதாவது சொன்னாரா அப்படின்ட்டுன்னு. சார் 2 மாநிலத்துக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த மாநிலத்தோட ஸ்டேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லீகல் டிபார்ட்மெண்ட் வேறு, இங்கே வேறு. நம்ம போயிட்டு ஒரு சிபிஐ வழக்கு கூட கேட்க முடியாது. ஒரு சிபிஐ வழக்கு கேட்கணுன்னாலும் அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அப்ரூவல் பண்ணால் தான் அது சிபிஐ வழக்கு போகும். நம்ம போக வேண்டியது 2 இடம். ஒன்று சுப்ரீம் கோர்ட் போகணும், அப்படியே சுப்ரீம் கோர்ட் போகிறத தாண்டி திருப்பி அதில் ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அதை தாண்டி இன்னொரு இடம் எங்கே அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்க்கு தான் நம்ம போக முடியும். அதற்கான அனைத்து ஆயுதங்களையும் எடுத்தாச்சு. விரைவில் நம்ம அங்கே போகிறோம். இந்த 3 பேருக்கான நீதியை வாங்கி கொடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலரானாவது அட்லீஸ்ட் தெரியும். ஆகாத போது எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிய போகுதுங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம ஜீவ சகாத்தம் ஐயா அவர்கள் மிக அருமையாக சொன்னார், 8 தலித் அமைச்சர்கள் பேரை சொல்லுங்கள். இப்போ சொல்கிறேன், லோகேஷ் தமிழ்ச்செல்வன், மதன்ராஜ், காந்திராஜன், கமலி, தென்னரசு, ராஜ்மோகன், வன்னியரசு, விஸ்வநாதன், இவங்க எல்லாருமே 8 அமைச்சர்கள். நீங்கள் வெறும் இந்த 8 அமைச்சர்களை சும்மா பேருக்கு போடுறது ஆள் இல்லை. எப்படி போட்டிருக்காரு பாருங்கள், படிக்கவே ஸ்கூலுக்குள்ளே போகக்கூடாது, பள்ளிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்துல இருக்கிற இந்த தலித்துகளை இது பண்ணவங்கள இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக உட்காத்தி வச்சிருக்காரு ராஜ்மோகன். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸில் உட்காத்தி வச்சிருக்காரு. நீ எல்லாம் வண்டி ஏறக்கூடாதுடா, நடந்து போகணுண்டான்னு சொன்ன இடத்துல தென்னரசை அயலக அமைச்சராக மாற்றிருக்காரு. ஸோ ஒரு விஷயத்தை அண்ணன் செய்கிறாருன்னா, நான் எப்போவுமே ஆழ்கடல் வந்து நிசப்தமாக தாங்க இருக்கும், சத்தம் படுத்தாது. கரையோரத்தில் இருக்கிற தண்ணி தான் ஓவராக சத்தம் படுத்தும், அது ஒன்றுத்துக்கு ஆகாது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சமூக நீதியும் பெண்கள் உரிமையும் காக்கும் ஒரே கட்சி கழகம் திராவிட கழகம் தான் அப்படின்னீங்க. ஆனால் 33% வந்துருச்சானே உங்களோட இதில்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்த மாதிரி தெரியல. ஆனால் இன்று இதே தாவேக்கால பார்த்தீங்கன்னா 23 பெண் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் மாற்றம். இந்த மாற்றத்தை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு. ஏங்க உண்மையிலே நான் மறுபடியும் சொல்கிறேன், இவங்க தாங்க சினிமா முகத்தில் இருக்காங்க. ரீல்ஸை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கேன். 23 வேட்பாளர்கள், எம்எல்ஏக்கள் இல்லை, சாரி 23 வேட்பாளர். இல்லை தகவல் தவறாக போயிடக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை தகவல் தவறாக போயிடக்கூடாது, வேற ஒன்றும். கரெக்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே அதிகம் நிலக்குடம்பை என்றைக்கும் தழும்பாது. நம்ம அண்ணன் எப்போவுமே என்ன செய்யணுமோ அதை மிக தெளிவாக என்ன வேணுமோ அதை கொண்டு போய் சேர்ப்பார். அதனால தான் அவர் கழகத்தை ஆரம்பிக்கும் போது வெற்றின்ற பேரை சேர்த்து தான் வச்சார். அந்த வெற்றி அவருக்கான வெற்றி இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வெற்றியாக இருக்கும்ன்றத சொல்கிறேன். வரும் காலத்தில் நிச்சயமாக நீங்கள் இங்கே 1 வருஷம் கழித்து பாருங்கள், முடிச்சு விட்ருவாங்க. ஆல்ரெடி முடிச்சு விட்டாச்சுண்ணே கார்த்தி பிரதர். இதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பதிவு வேணும். அதாவது வந்து என்னென்னா ஆணவமாக இருக்கக்கூடாது.
நாங்கள் ஆணவமாக இல்லை, எங்கேயாவது நம்ம அண்ணன் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 36 லட்சம் வாக்குகள் வாங்கிட்டீங்களா? 8%, இன்னைக்கு 4%. அடுத்த 4 வருஷம் கழிச்சு எத்தனை % போகுன்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து எப்போவுமே நம்ம அண்ணன் வந்து அமைதியாக பேசுகிறாரு. எதை எங்கே எப்படி சொல்லணுமோ அதை சொல்லி மக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். வரும் தலைமுறை, அதாவது வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடின்ற மாதிரி எப்படி இந்த மழைக்காக காத்திருக்கோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான நல்ல தலைவனுக்காக காத்து கொண்டிருந்தது. அடுத்த தலைமுறைக்கான தலைவன் நமது தளபதி விஜய் அண்ணா என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு இடுமாவனம் கார்த்திக். தாவேக ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா, இதுதான் தலைப்பு. ஏமாற்றம் நான் பேசுகிறேன், மாற்றம்னு அவங்க ஏதோ பேச முயற்சி பண்ணுறாங்க. அப்போ மாற்றம் என்பதற்கான அந்த கருத்துக்களை வைக்கணும். கேள்வி எதிர்கொள்ள முடியாமல் திரும்ப திரும்ப டெபாசிட் வாங்கினியான்னு கேட்குறது. ஏன்னா அண்ணன் வந்து தாவேகாவில், காமேஸ் அண்ணன் தாவேகாவில் சேரலை. தமிழ்நாடு இளைஞர் மக்கள் கட்சின்னு அவர் கட்சி வச்சுருக்காரு. அந்த கட்சி போட்டிகிட்ட எந்த தேர்தலும் டெபாசிட் வாங்கலை. 2017 இதே அண்ணன் காமேஸு தேர்தலில் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டி போட்டு, இடைத்தேர்தலில் போட்டி போட்டு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு. அப்போ வேட்புமனுவே பூர்த்தி பண்ண தெரியலை, நீங்கள்லாம் வந்து கருத்து பேசலாமான்னு கேட்கக்கூடாது. கேட்டால் அது நியாயம் இல்லை. அவருக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்து சொல்லட்டும், அதான் ஜனநாயகம். அதனால் கேட்குற கேள்விக்கு போக சொல்லணும். தேர்தலில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னா வைகோ டெபாசிட் இருந்திருக்காரு. உங்கள் கட்சி சேர்த்து வச்சிங்களா? ஐயா மகேந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவரும் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்தார். இப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்குன்னு 50 வருஷம் பட்டா போட்டு கொடுத்துருக்கா? 2031 வரும், 29 வரும், அப்போ டெபாசிட் காணும் பார்ப்போம். அதனால் இந்த ஆணவத்தில் அகம்பாவத்தில் ஆடாதீங்க. அப்புறம் வாரிசு அரசில் காலி பண்ணிட்டோம், வாரிசு அரசில் இல்லைங்கிறார். ராகுல் காந்தி யாருங்க? ராகுல் காந்தி யாரு? துறை வைகோ யாரு? இவங்களாம் யார்? ராகுல் காந்தி யாரு? துறை வைகோ யாரு? அந்த வாரிசு அரசியல் மட்டும் எப்படி ஏற்றுக்கிறீங்க? இல்லை, அவங்க தாவேகால வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி தாவேகால வாரிசு அரசியல் ஏற்குதா இல்லையா? வாரிசு அரசியல் தாவேகா இருக்குதா? எதுக்குது, அப்படி தானே? அப்போ துறை வைகோவை, ராகுல் காந்தியை எப்படி எடுத்துக்கிறாங்க? அதுபோல் அந்த 8 தலித்துகளுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம்ங்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம், அதில் நமக்கு விமர்சனம் இல்லை. ஆனால் இதுவே போதுமானது இல்லை. ஏன்னா இந்த நாட்டில் எல் முருகனை கட்சியோட மாநில தலைவராக்கினது பாஜக, ராம்நாத் கோவிந்த ஜனாதிபதியாக்கினது பாஜக. அது அடையாள அரசியல். ஆனால் நிலைமை என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடிவு கிடைச்சிருக்கா? நாம் சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு பேர், ஒரு பகுதிக்கு பேர் வந்து பறைச்சேரிங்கிற பேரை நீக்கி, இல்லை நான் தேர்தலில் வந்து நான் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அந்த பறைச்சேரிங்கிற ஊரு பேரை நீக்க சொல்லி கம்யூனிஸ்ட் தலைவர் பே. சண்முகம் முதலமைச்சர் விஜய் கிட்ட மனு கொடுத்தும் கூட பறைச்சேரிங்கிற பேரை நீக்கலை. அப்புறம் என்ன தலித் மக்களுக்காக போராடுறீங்க? இல்லை, இப்போது அந்த பறைச்சேரின்ற பேர் வந்து நீண்ட நாட்களாக இருந்துக்கிட்டே இருக்குது. திருமாவளவன் அவர்கள் வந்து கடந்த ஆட்சியில் அவர் பேட்டி எடுத்தப்போ, எங்களுக்கு இந்த ஆட்சியில் இந்த பிரச்சனை இல்லைங்க, கொடியேற்ற முடியாது, அம்பேத்கர் சிலை தொடர்பான பிரச்சனைலாம் இப்போ இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனைகள் எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. இன்னொரு பக்கம் அதிகாரப்படுத்துதலுக்கான ஒரு முயற்சியாக ஏன் இந்த 8 அமைச்சர் பதவிகளை நம்ம பார்க்க வரவேற்கிறேன். நான் அதை வரவேற்கிறேன். இப்போ ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் திமுக அரசு ஏற்றலை நான் விமர்சிக்கிறேன். நீங்கள் ஏற்ற மாட்டேங்கிறீங்க, வேங்க வேலை பேசுறீங்க, நாங்களும் பேசினோம். திமுக ஆட்சி முடிஞ்சு தாவேக ஆட்சி வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. வேங்கவேல் வழக்கு சிபிசிடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இதுவரைக்கும் அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முன்னகர்வாக இந்த 3 மாத காலத்தில் என்ன நடந்துச்சு? மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்கள் போக முடியல. இப்போ தாவேக ஆட்சியில் ஐயா விஜய், பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய விஜய் ஒடுக்கப்பட்ட மக்களை கைப்பிடிச்சு அழைச்சி போவாரா? அதை செய்ய துணிவு இருக்கா? அம்பேத்கர் கொள்கை தலைவர் இருக்கிறீங்க, சேலம் ஒதியத்தூர்ல அம்பேத்கர் சிலையை திறக்க சொல்லி, கால் மேல கால் போட்டு அம்பேத்கர் சிலையை திறக்க சொல்லி மண்ணின் மக்கள் போராடுற மக்கள் மீது வழக்க போட்டு சிறைப்படுத்துவது தாவேக அரசு. அம்பேத்கர் கொள்கை தலைவர், அம்பேத்கர் சிலையை திறக்க விட மாட்டீங்க. கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் நிறைய செய்கிறோம் சொல்லி விடுறதானே, வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. அப்புறம் சொல்றாரு நாங்கள் கொள்கை தலைவர்களை கொண்டுக்கோங்கிறாங்க. என்ன செய்தினா, தொழில் முதலீட்டாளர் மாநாடுன்னு போட்டாங்க. வெற்றிங்கிறதுல 2 T வருது. என்னன்னு பார்த்தா சோசியக்காரர் அந்த ரத்தன் பண்டித். உடனே தாவேக்காகிறாங்க, இல்லை இது அவதூறு, ரத்தன் பண்டித் ஒன்றும் பேர் வைக்கல அப்படின்னு பார்த்தா நேற்று சொல்கிறாரு தமிழக வெற்றி கழகங்கிற பேரை நான் தாங்க வச்சுங்கிறாரு. சோசியக்காரன் பேர் வச்சு
கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர். இல்ல பெரியாரை வந்து அவங்க பெண் விடுதலை மாதிரியான விஷயங்களை தான் ஏத்துக்கிட்டு இருக்கோம். மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரியாரோட நிலைப்பாடு எங்களுடையது அல்லன்னு விஜய் விக்கிரவாணி மாநாட்டிலே சொல்லிட்டாரு. அதாவது பெரியாரோட நாத்திகம் இருக்கல, அப்படித்தானே? பெரியாரோட தனித்தமிழ்நாடு இருக்காங்களே, பெரியாரோட திராவிட நாடு இருக்காங்களே, பெரியார் மொழியை இருக்கல, அந்த கருத்தை உடம்பு அதான் சொல்லிட்டாங்களே. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் சொல்லிட்டாரு அவர் விக்கிரவாணி. திராவிடம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு பிறகு பேசுற யாராவது ஒருத்தர் திராவிடம்னா என்ன, தமிழ் தேசம்னா என்ன, அண்ணா முன்வச்சது திராவிடமா, பெரியார் முன்வச்சது திராவிடரா, திராவிடத்துக்கும் திராவிடருக்கும் என்ன வேறுபாடு, திராவிடத்துக்கும் திராவிடருக்கும் என்ன வேறுபாடு சொல்லட்டும். 3 பேர் யாராவது சாட்சி வீட்டில் போட்டு பார்த்தா சொல்லட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கனிமவள கொள்ளையை தடுத்துட்டேங்கிறார். எங்கே தடுத்தீங்க? கனிமவள கொள்ளை இன்னைக்கும் களியாக்காவளியில், கன்னியாகுமரியில், நெல்லையில் மழையை பேர்த்து கொண்டு போயிட்டு இருக்கான். சொல்கிறது கனிமவள கொள்ளையை தடுத்துட்டோம், மனக்கொள்ளையை தடுத்துட்டோம், நாடு அப்படியே சுபிட்சம் ஆயிடுச்சு, வறுமை இல்லை, ஏழ்மை இல்லை, ஓட்டை பிச்சுக்கிட்டு தங்க கொட்டுதுன்னு சொல்லலை, எல்லா கதையும் சொல்கிறது. காமராசர் வந்து 9 நிமிஷம் பேசினாருங்கிறாரு, பேசினாரு 15 நிமிஷம். பார்ப்போம், தேடி பார்ப்போம், அடுத்த வாரத்தில் பார்த்துக்குவோம். அப்புறம் காமராசர் வந்து கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை, முகப்பொடிவு இல்லை, வசீகரம் இல்லை. காமராசர் கோட் சூட்டு போடல. காமராசர் வந்து பிரான்ஸுக்கு போகிறாரு, பிரான்ஸுக்கு போகிறப்ப குளிர் பிரதேசம், குளிர் தாங்க மாட்டான்ட்டு காமராசருக்காக ஒரு கோட் சூட்டு தைக்கப்படுது. ஆனால் காமராசர் அதை உடுத்தாமல் கதரை வெட்டி கதை செட்டில் போனார். விடுதலை இல்லத்துக்கு போனால் போய் பாருங்கள், காமராசருக்காக தைக்க போட்டு காமராசர் போடாத கோட்டு சுட்டு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவர் தலைவன், மக்கள் தலைவன், களத்தில் அண்ணா விளம்பரம் செய்யலை, பட்டோபம் செய்யலை, ஆடம்பரம் பண்ணலை. அண்ணாங்கிற பெருந்தலைவன். அண்ணா முதலமைச்சரை பதவி வைக்க போகிறாரு. பதவி வைக்க போகிறப்ப அவர் மனைவி ராணி வந்து வீட்டு வாசலில் காத்திருக்காங்க. பதவியேற்பு விழாவுக்கு நம்ம கணவர் வந்து அவனை கூட்டு போவார்ன்ட்டு. ஆனால் அண்ணா வந்து ராணியை கூட்டு போகலை. கூட்டு போக மறுத்து கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணினார். கட்சி நிகழ்ச்சியில் எப்படி கட்சி நிகழ்ச்சியில் தன் மனைவியை கூட முன்னெடுத்தவர் அண்ணா. அதுக்கு மேலே சொல்ல விரும்பல. இல்லை நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். திமுகவுடைய வரலாற்றில் மகளிர் அணி ஆரம்பிக்கப்பட்டப்போ அதில் ராணி அண்ணாதுரை இருந்தாங்க. அண்ணா இறந்த பிறகு இல்லை இருக்கும்போதே இருக்கும்போதே ராணி அண்ணாதுரை இதில் இருந்தாங்க. தலைவர்களுடைய குடும்பங்களும் இயக்கத்துக்குள்ள வந்தாதான் தொண்டர்களுடைய குடும்பம் வரும்ன்றதுனால ராணி அண்ணாதுரை, தயாளு கருணாநிதி எல்லாருமே அந்த இதில் இருந்தாங்க, மகளிர் அணியில் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நம்ம வர்றாங்க, அது இறந்த பிறகு. இல்லை கட்சி பதவி நான் சொல்றேன், அவங்க இருந்தாங்க. அவங்க அதிகார மையம் எல்லாம் நடந்த சம்பவம் உண்மை. அப்புறம் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது வந்து இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியும், இடதுசாரிகளும் விசிகாவும். நீ விசிகா வந்து பாஜகன்னு பேச முடியல. பாஜகன்னு பேசினா பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் கோவம் வரல, அதிமுக கோவம் வரல, ஆதோர்ஜான் கோவம் வருது. பாஜகன்னு சொல்லாதீங்க, மோடின்னு சொல்லாதீங்க, அமித்ஷான்னு சொல்லாதீங்க. இடதுசாரிகள் வந்து இவங்களை ஆதரிச்சாங்க. ஆனால் இடதுசாரிகளை கணக்கெடுப்பிடுங்க, அவங்க போராட்டத்தை ஒடுக்குங்க அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கை விட்டு இன்றைய தினம் சண்முகம் தலைமையில் போராட்டம். எப்படி ஆதரிச்சவங்களுக்கே உண்மையா இல்லை. இவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? அப்புறம் கம்யூனிஸ்டுகள் தலைமைச் செயலர் தான் போராட்டம் பண்றாங்க. முதலமைச்சர் கேட்கறாங்களா இல்லையா? சாய்குமார் ஏன் நீங்களும் கேட்கறாங்களா இல்லையா? இல்லை ஆமா, தலைமைச் போராட்டம் தான். எனக்கு கோபம் வராது, வந்துச்சு ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. ஏன் என்ன திறந்துடு சிசையம் ஏதாவது மந்திரம் போடணுமா? ஏங்க ஊழல் கோப்பு இருக்குன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுத்து நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு பில்டப்பு? என்ன ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, என்ன பேச வச்சிடாதீங்க. இதெல்லாம் பம்மாத்து. இது ஜெகத்ரட்சகன் திமுகவை சேர்ந்தவர், ஊழல்வாதி, நானே எடுத்துக்கிறேன். ஜெகத்ரட்சகனோட மகன் யாரு? ஏன்னா அந்த முறைகாட்டு வழக்கில் ஜெகத்ரட்சகன் பேரோட தான் ஜெகத்ரட்சகன் மகன் பேர் இருக்கு, சுதிரானந்த். அப்போ ஜெகத்ரட்சகன் ஊழல்வாதி, சுதிரானந்த் அப்படி கட்டுவாரா? இந்த படமெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. நீங்கள் சுறா படத்தை கூட ரிலீஸ் பண்ணுங்க, ஓடும். இந்த சுமாரான படம்லாம் ஓடாது. நீங்கள் ஏமாற்றலாம், தாவேக்கா தொண்டர்களை ஏமாற்றலாம். உங்களுக்கு வாக்கு செலுத்தின அந்த பாவத்துக்கு தளபதி நல்லாட்சி தான் கொடுத்துட்டுருக்காரு நம்பலாம். ரொம்ப நாள் ஓடாது. இப்போ கரண்ட் பில்லு ஏறுது, அவனுக்கு வயிறு எரியுது, கரண்டே வர மாட்டேங்குது. விஜய்க்கு விசிறினவன் விசிறி வச்சு விசிறிக்கிட்டு இருக்கிறான். அதனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் மிக மோசமான இருண்ட கால ஆட்சியாக இருக்கும். அப்புறம் நிறைவாக செய்தி சொல்கிறேன். எனக்கு சுற்று முடிஞ்சுன்னு ஒரு சுற்று கிடையாது. அதனால் புதிய குற்றச்சாட்டை வைக்காம நான் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி. அடுத்ததாக தாவேகாவிலிருந்து திரு நரேஷ். முதல் ரவுண்ட்லேயே சில விஷயங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணாமல் போயிட்டேன். 2வது ரவுண்டு முன்னாடியே கூப்பிட்டீங்க, நன்றி. முக்கியமாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் ஆட்சியாளர்களை நோக்கி வைக்கும்போது அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அந்த கட்சிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்குவம் இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது வரணுமா வரக்கூடாதா அப்படின்ற விமர்சனங்கள் வந்த பொழுது
அதையே பரிசீலனை பண்ணி சேற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டவர். பல விஷயங்கள் விமர்சனங்கள் வரும்பொழுது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ந்த ஒரு தலைவர் தான் இன்றைய முதல்வர் நம்முடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் பார்க்கணுமே, தடிவு வார்த்தைகள் தான் போட்டு போல. ஆனால் நம்ம சினிமாவை விட்டு வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. எப்பா சினிமா பக்கம் நம்ம போகவே கூடாதுன்னா விவாதத்துக்கு வரவங்க எல்லாம் சினிமாவிலே தான் இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டு சினிமா மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா பக்கமும் போகிறாங்க. சரி, கனிம வளத்தை பற்றி நான் பேசினேன், அண்ணா அதை ஏற்றுக்க மாட்டார்னு நினச்சேன். கண்டிப்பாக அதை ஏற்றுக்கல. முக்கியமாக அண்ணா வைத்த சில குற்றச்சாட்டுகளுக்கு நான் இங்கே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரை பற்றி அண்ணன் போகிற இடம்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். அந்த பெண் கொடுத்த குற்றச்சாட்டு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்றத பேசிகிட்டே இருப்பார். ஸ்ரீவைகுண்டம் விஷயத்தையும் பேசிக்கிட்டே இருப்பார். நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளருக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசினதாகவும், அவங்க வந்து ஆபாசமாக அவங்க வீடியோ எடுத்து மிரட்டினதாகவும் புகார் கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்க? நேராக தலைமைச் செயலகத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன் அவங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொடுக்கல, மாவட்ட எஸ்பிக்கு ஏன் போகலை அப்படின்னா, போன வருஷம் இதே மாதிரி ஒரு அரசியல் பிரபு மேலே இதே மாதிரியான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை வச்சு அவர்கள் மேலே கேஸ் கொடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கி அந்த கேஸை வாபஸ் வாங்கினதா அந்த பெண் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலமே இருக்குது, பேட்டியே இருக்குது. இந்த சொல்லக்கூடிய விஜய் மோகன் அவர்கள் இருக்கு பேட்டி இருக்குது, அந்த பெண்ணுடைய பேட்டி இருக்குது. இதே மாதிரி வருஷம் நீங்கள் ஒவ்வொருத்தர் மேலே நீங்கள் அவதூறு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற கேள்வியும் வச்சு அதற்கு அந்த பெண் ஒத்துக்கிட்டும் இருக்காங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கைது பண்ணிடுறோம். சரி, ஸ்ரீவைகுண்டமில் நம்ம பேசுகிறோம், 2 நபர்கள் தவறாக பெண்களை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது உண்மை, நடந்திருக்கு, அவர்களை கைது பண்ணி சிறையில் போட்டாச்சு. ஆனால் அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் 1.5 மாதம் கழித்து எம்எல்ஏவை அதுக்குள்ளே சொருக வேண்டிய காரணம் என்ன? குற்றச்சாட்டு வைக்கணும்னா முதல் நாளே குற்றச்சாட்டு வைக்கணும். ஜூலை மாதம் எடுத்துகிட்டு போயிட்டு மே மாதம் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுடைய ஜூன் மாதம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அப்போடைய உள்நோக்கம் என்ன? அதுவும் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு? இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இஷ்யூ நடந்ததில்ல, ஒருத்தர் பிரியாணி கடைக்காரர் வீட்டில் தான் மாஜி அமைச்சர்லாம் கூட போய் உட்காந்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார்ல, அவர் மேலேயும் தான் குற்றச்சாட்டு வந்தது. யார் அந்த சார்லாம் கேட்டாங்களே, கைது பண்ணிட்டீங்களா அவரை? குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட வேண்டும். இல்ல, ஆட்சி தவைக்க ஆட்சி வந்து 3 மாசம் ஆச்சு. ஒரு குற்றவியல் வழக்கு அரசு நினைச்சா ரீஓபன் பண்ணலாம். தவைக்க ரீஓபன் பண்ணிருக்கலாமே தான். அந்த வழக்கு சிபிஐக்கு போய் எஃப்ஐஆர் இவங்க லீக் பண்ணி இப்ப பேசுறாங்கல்ல, அது சிபிஐக்கு போல. இல்ல அந்த வழக்கு எஸ்ஐடிக்கு போச்சு. எஸ்ஐடிக்கு போய் தீர்ப்பு கொடுத்து, எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியல, காவல்துறை அதிகாரிகள் முன்னாடியே பிரஸ் மீட் வச்சு தீர்ப்பு இவர் ஒருத்தர் தாங்க, சம்மந்தமே இல்லை, வேற யாருமே சம்மந்தம் இல்லைங்க, முதலே தீர்ப்பு எழுதி அதுக்கப்புறம் விசாரணை ஆரம்பிச்சு அந்த கேஸை கோர்ட்டில் முடிச்சு ஒருத்தர் மட்டும் உள்ள போட்டு அவரும் ஒரு குற்றவியல் வழக்கு ஓபன் பண்ணலாம்ல. குற்றவியல் வழக்கு அரசு நினைச்சா ரீஓபன் பண்ணலாம். அதுக்கான உரிமை வந்து அரசுக்கு இருக்கு. பண்ணுவோம். அண்ணன் வச்ச குற்றச்சாட்டு கூட பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அண்ணன் வந்து இழுமான அண்ணன் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, கரூர் மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் ஒரு அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு அண்ணனே பேசினாரு. இல்ல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அது இருங்க, அது பேசுனது ஐபிசி தமிழ்ல. சரி, நீங்க வந்து ஒரு 20 செகண்ட கட் பண்ணிட்டு பேசுறீங்க. அது வந்து 2 நிமிஷம் முழுசா பேசுனது. அவர் அப்படி பேசல. சரி, அத விளக்க சொல்ல வேண்டிய கடமை எனக்கு தான் இருக்கு. அது ஐபிசி தமிழ்ல பேசுனது. இப்போவும் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. அதுல ஏற்புடைய குற்றச்சாட்டுகளை நானும் பாயிண்ட் அவுட் இன்னொன்னு சொல்லிடுறேன். அந்த ராணிப்பேட்டை தாவேக மாவட்ட செயலாளர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கைது தான் பண்ணல. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விசாரணை நடக்கும். ஸோ குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்கலாம், அவதூறுகளுக்கு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். கரூருக்கு வந்து இன்னைக்கு அது நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடக்கூடிய அளவுக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. முதல்ல காமராஜர் ஆட்சி எளிமையான ஆட்சி, அந்த மாதிரி தலைவர்கள் வேணும்னு கேட்குறாங்க. இங்கே திரள் நிதி வாங்கிட்டு எப்படி எளிமையாக இருக்கணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டணுமா இல்லையா? நம்ம 1.5 லட்ச ரூபாய் வாடகையில் வீட்டில் இருக்கலாம், நம்ம சொகுசு கார்கள் வருஷம் மாற்றலாம். அதெல்லாம் இந்த மாதிரி இல்லைங்க, அது தனிப்பட்ட விஷயம். அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைங்க. அவர் பேசல, தனிப்பட்ட விஷயம் வரலையா? இல்லையே, அவர் முழுசா முடிக்காம அரகுறையா விட்டுட்டா போதும். தனிப்பட்ட விஷயம் வேற, அரசியல் வேற. அவர் அரசியல் குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லுங்க. சாதனைகளை தான் பேசிட்டு இருந்தேன். எங்க குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வைக்க வேண்டிய கடமையில இருக்கு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கியமா வாரிசு அரசியல் அண்ணன் வந்து தொடர்ந்து பேசுவார். நான் அதுக்கு ஏற்கனவே அண்ணன்கிட்ட ஒரு பதில் சொல்லிட்டேன். ராகுல் காந்தி வாரிசு இல்லையா அப்படின்னு கேட்டாரு. காங்கிரஸ் கட்சிக்கு இப்போதைய தேசிய தலைவர் யார்? திமுகவுடைய தலைவர் யார்? திமுக குடும்பத்தை தாண்டி யாராவது ஒருத்தர் அந்த தலைவர் பதவிக்கு அண்ணாவுக்கு பிறகு வந்திருக்காங்களா? முதல்வர் வேட்பாளர், அங்கே பிரதமர் வேட்பாளராக பல பேர் இருந்திருக்காங்க அந்த குடும்பத்தை தாண்டி. இங்கே யாராவது முதல்வர் வேட்பாளராக வர முடியுமா? இது எப்படி வாரிசு அரசியல் வரும்? நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அண்ணன்கிட்ட வந்து. திரும்பவும் இன்னொரு மேடையிலையும் அண்ணன் வந்து இதே கேள்வியை கேட்பார். கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னா அண்ணன் ஜோசிகாரை கேட்டு தான் பேர் வைப்பாங்களா?
யாருக்கிட்டே கேட்டு பேர் வச்சுருக்கோம், ஆட்சிக்கு வந்துட்டோம். இப்போ அந்த வெற்றிக்கு வேறு 2 T வருதான். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கேட்டிருந்தாங்க. வெற்றிக்கு விஷன், என்டர்பிரைஸ், ட்ரேட், டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரெசிலன்ஸ், இன்னோவேஷன் அப்படின்னு அந்த டேக்லைனுக்கு பக்கத்துலேயே அதுக்கான விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 5 நாடுகளுக்கு பயணம் பண்ணி குடும்பத்தோடு போயிட்டு முதலீடு ஈட்டுறது வந்தீங்களா அப்படின்னு அவங்கள கேட்கல. இங்கே இருந்து 3 மாதத்தில் எங்களுடைய வெளிப்படைத்தன்மையை உணர்த்தி இங்கே கம்பெனிகளை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்றத எத்துக்க மனசு வரல. இந்த ஊடகங்களே உள்ள விடாத வெளிப்படைத்தன்மையா? ஊடகங்கள் உள்ள போலனால லைவ் போட்டீங்கல்ல, உள்ள அலோவ் பண்ணல, லைவ் பண்ணி உள்ள போறதுக்கு இடம் இல்லன்றத அவரே சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் தான் அலோவ் பண்ணல. அங்க இடம் இல்ல. மெயின் ஸ்ட்ரீமே போல லைவ் கொடுத்தாச்சு. லைவ் கொடுத்தாங்க. இல்ல லைவ் போச்சு. குளோபல் இன்வெஸ்டர் மீட் நாங்கள் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். லைவ் போனாலும் நாங்கள் போய் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி பேசின விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லாருமே பேட்டியும் எடுத்து போட்டிருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ கர்நாடகத்தில் நடந்த 3 கொலைகள் என்ன பண்ணணும்? நம்ம அதற்கு இங்கே இருந்து நம்ம என்ன சொல்லணும்? நியாயமாக நீதி நிலைநாட்ட விசாரணை நடக்கணும்னு நம்ம கேட்க தான் முடியும். அந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம என்ன போர்படையை கொண்டு போய் அங்கேருந்து போர் போட்டு சுட்டுடலாமா? தப்பு செஞ்சவன் யாரெல்லாம் விசாரிக்கலாம், அவனை நேரம் சுட்டுருவோமா? அப்படி தான் இருக்குது இவங்க கேட்குறது. நேராக உணர்ச்சி பொங்க 4 வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை போட்டு விமர்சனம் பண்ணிட்டா இன்றைக்கி ஆட்சியாளர்கள்லாம் அவங்களுக்கு பயந்து இவர்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக போயிடும் போல். அதனால தான் அண்ணன் சொல்கிறாரு, நேர்மறை விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம், இந்த மாதிரியான விமர்சனங்களை புறந்தள்ளிட்டு நம்ம ஆட்சியை நல்லாட்சியாக கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அண்ணன் நிறைய சொன்னார், பெண்களுக்கு நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் 23 பெண் வேட்பாளர்கள் தாவேகா சார்பாக போட்டிட்டாங்க. அதில் 13 பெண் வேட்பாளர்களை எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்தில் கொண்டு போயிருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். ஏடிஎம்கே 20 பேரை நிப்பாட்டினதுங்க, 6 பேர் உள்ளே வந்திருக்காங்க. திமுக 18 பேரை நிப்பாட்டுச்சுங்க, ஒருத்தர் கூட உள்ளே வரல. ஏன் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க வைக்கணும் திமுக காரங்க வேலை செய்யல? இது அல்லவா பெண்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். சட்டமன்றத்துக்குள்ளார சரி, சட்டமன்றம் பாராளுமன்றம் விட்டுருங்க, திமுகவில் நல்லா சோபிக்கக்கூடிய ஒரு பெண் ஆளுமையை காட்டுங்களேன். அம்மையார் கனிமொழி அவர்களை தவிர, அந்த குடும்பத்தை தவிர வேற ஒருத்தர் வளர்ந்து வந்துட முடியாது. ஒரு பதவிக்கோ ஒரு பொறுப்புக்கோ அந்த ஆளுமையை செலுத்திட முடியும். ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, 4 அமைச்சர்களை உருவாக்கி இருக்காங்க. அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், வார்த்தைகள் தட்டும். முதல் முறை சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க, கற்றுக்குவாங்க. தவறுதலாக பேசுறது தப்பு இல்லை, வார்த்தை பிழையில் பேசுறது தப்பு இல்லை, கற்றுக்கலாம். ஆனால் ஆட்சி பிழை இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே என் கரை படியாத கை, என்ன சார்ந்தவங்களும் தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். உடனே கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் திருட சொன்னாங்களா அப்படின்னு. ஐயா, அவங்க திருட சொல்லலை. அண்ணன் கூட சொன்னாங்கல்ல, கம்ப்ளைண்ட்டு இப்போ யாருன்னா ஊழல் பண்ணாங்கன்னா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சியில் அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ண மாட்டாங்க, எப்படியும் செய்ய தான் போகிறான், அதுக்கு கால் பண்ணி மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற யதார்த்தத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. இந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் மக்கள் தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஆட்சி நல்லாட்சியாக தொடரும். இப்போ இல்லை, இன்னைக்கு சொல்கிறாங்க பிஎம்னு சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்கல்ல. இதே மாதிரி தான் சிஎம்னு சொல்லும்போது சிரிச்சாங்க. எழுதி வச்சுக்கங்க, நாளைக்கு பாஜகன்னு பேரை சொல்லாமலே இன்னைக்கு ஒற்றை சீட்ல உட்கார வச்சிருக்கோம், ஊற வச்சிருக்கோம், அடிச்சு துவைச்சு தூக்கி போட போறோம். 29ல பார்க்க தான் போறாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி. தம்பி கமலேஷ், ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க, மகிழ்ச்சி. கடகராசி நேயர்களுக்கு இந்த பெயர் கொண்ட ராசிக்காரர் இந்தியாவின் பிஎம் இல்லை, ஐநா சபையின் செயலாளரே மாறலாம். வாழ்த்துக்கள், நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். திமுக ஜோசியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க போலையா? என்ன திமுக ஜோசியமும் பார்க்க ஆரம்பிச்சிங்க போலையா? வேறு வழி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசியத்தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இல்லை அக்கா பாவம் குளிட்டு விடுங்கண்ணே, நமக்கு அதான் இல்லை பாவம். அந்த அக்கா சிரிச்சுட்டே இருந்துச்சு, அது இப்போ உண்மைன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் பேசி போட்டு ஜனநாயகத்தில் அது ஏற்புடையது தான். கல்லக்கில் விட்டு அடிக்காமல் தான் சந்தோஷம், அவ்வளோதான். சரியா? இந்த சோசியக்கார மேட்ரு இருக்குல்ல, அதை நம்ம சீரியஸாகவே பார்க்கணும். ஏன்னா நான் உண்மையிலே தம்பி கமலேஷ் பேச்சு இதுதான் கேட்குறேன். ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல டேட்டாவோட பேசுவார். பல பொய்யான தகவல் பேசினா அதை பேசுவோம். அண்ணன் கூட இப்போ சொன்னார் என்னென்னு. தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும், ஒரு இயக்கம் வேணும்னு சொன்னபோது
எதன் பேரில் ஆரம்பிக்கலாம்? ஒரு இயக்கம் ஆரம்பித்தா ஒரு கொடி வைக்கணுங்கிற வரலாறு இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் இந்தியாவில் கொடிகளுக்குண்டு வரலாறு இருக்குது. தம்பி கமலேசன் படிக்கணும், வாய்ப்பு தான் அந்த புத்தகத்தை, கொடிகளின் வரலாறு புத்தகத்தை உங்கள் சோசியர் ரத்தன் பண்டித்திட்ட கொடுத்து கொஞ்சம் நான் இதையும் கொஞ்சம் சேர்த்துங்கன்னா நாளைக்கு புரட்சி மாற்றம்லாம் பேசும்போது நாங்கள் மேடையில் பேச பயன்படுன்னு சொல்லி வைங்க. இதென்ன கருப்பு சிவப்பு? அறிவாசான் தந்தை பெரியார் தமிழர்கள் மீது ஒரு இருள் படிந்திருக்கிறது. பண்பாட்டில், பொருளியலில், சமூகத்தில், மொழியில் அடிமைகளாக இருக்கிறோம். அந்த கருப்பு படிந்திருக்கிறது. அந்த கருப்பின் சின்னமின் அடையாளமாய் கருப்பும் ஒரு புரட்சி ஏற்பட்டு சமூக மாற்றம் ஏற்பட்டு சோசியலி, எக்கனாமிக்கலி ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தை மேலே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு புரட்சிக்கு சிவப்பையும் கொண்டு வந்து, இது கொடிகளின் வரலாறு. அதிலிருந்து திராவிட கழகமாயிருந்து இயக்கமாயிருந்த அந்த அமைப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் தமிழர்களுடைய அடையாள பெருமிதமிக்க இந்த கட்சியை பேரறிஞர் எங்கள் தலைவர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தபோது இந்த கருப்பு சிவப்பு அடையாளமாக நின்றது. அவர்களுக்கு தேவையில்லை, சோசியக்காரங்களுக்கு இதெல்லாம் ஏன் வேணுமா? பரவாயில்ல. பெரும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் திராவிட கழகத்திலிருந்து முரண்பட்ட போது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் முரண்பட்ட போது பேரறிஞர் அண்ணாவின் படத்தை இடையில் வெள்ளையை கொண்டு வந்து வைத்தார். ஆனால் உலகத்திலேயே கட்டம் பார்த்து கடகராசிக்கு 2 யானையை ஓன்னு தொங்க விட்டா பக்கத்தில் அது என்ன பூ, என்ன பூ, என்ன பூ? தாளம்பூ, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ இல்லைங்க, வாகைப்பூங்க. பரவாயில்ல, வாகைப்பூ வச்சு வெக்கப்படணும் தம்பி, இதுக்கு வெக்கப்படணும். ஏன்னா சோசியக்காரன் எழுதி கொடுத்து கட்சி பேரை வச்சு, சோசியக்காரன் எழுதி கொடுத்து கொடியை வச்சு, சோசியக்காரன் சொல்லி தமிழர் வரலாற்றில் வாகைப்பூ வந்து எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதது இல்லை? வாகைப்பூ வெட்டு ஒரே ஒரு கூட்டத்தில் தம்பி சொன்னது மாதிரி ஒரே கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் என் நெடுநாள் வாடையில் எங்கள் போராளிகள் எங்கள் தமிழ் வீரம் கொண்டு நாங்கள் போருக்கு போகிற போதுன்னு அந்த பாட்டை முழுக்கையாக சொல்லுங்க. ரத்தன் பண்டித்துக்கு தெரியாது, ஏன்னா சோசியக்காரனுக்கு ஃபீஸ் முக்கியம். சரியா? உலக வரலாற்றிலேயே சோசியக்காரனை கூப்பிட்டு கட்சி பேர் வச்சு, சோசியக்காரனை கூப்பிட்டு கொடியை வச்சு, சோசியக்காரன் சொன்னார்னு வெள்ளிக்கிழமை ஆயிட்டா பட்டு வெட்டி பட்டு சட்டையோட வர முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். வாழ்த்துக்கள். தயவு செய்து சோசியக்காரர கட்டத்தில் கொஞ்சம் பரிகாரத்தை பார்த்து, ஏதோ ஒரு மூகாம்பிகை கோயிலுக்கு போன மாதிரி எங்கள் ஊர் முனியப்பன் கோயிலுக்கும் எங்கள் ஊர் முனியாண்டி கோயிலுக்கும் போய் இந்த சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு முதலமைச்சர் வர சொல்லுங்கய்யா. சனிக்கிழமை ஆனால் தூங்க போயிடார். நான் இப்போ சொல்கிறேன், சனிக்கிழமை தானே மரத்தான ஒன்றாரு. அப்பா கண்டுபிடிச்ச நன்றி. நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15 இந்த வணக்கம் இருக்குல்ல, இந்த வணக்கத்துக்கு சனிக்கிழமை வந்தார். தம்பி கண்டுபிடிச்சால சனிக்கிழமைன்னு ஒரே ஒரு போட்டி. அண்ணன் செல்வகுமாருக்கு பதில் சொல்லுவார், சொல்லணும்னு சனிக்கிழமை மராத்தான் போதை ஒழிப்பில் சரத்து கிள்ளி மாட்டின அந்த நாள் வீர வணக்கம் வச்ச ஆகஸ்ட் 15. மற்ற சனிக்கு விட்டுருவோம். அண்ணன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஏதாவது முதலமைச்சர் வருவாரா? பண்டித் சார் ஊழல் பண்ணால் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. தயவு செய்து முதலமைச்சர் எப்போ வருவான்னு உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்குவோம். சோசியக்காரரை கேட்டுட்டு சட்டமன்றத்துக்கு வர்றது, சோசியக்காரரை கேட்டுட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வராமல் கேட்குறது, சோசியக்காரரை கேட்டுட்டு 5 மணிக்கு மேலே சூரிய மறைவுக்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா நாடு சூட்சமாக இருக்காதுன்னு ஒரு இளவெடுத்த ஆட்சி நடக்குது. இதில் ஆட்சி மாற்றம், புரட்சி, புண்ணாக்கு வேற. காகித கோட்டையால் கட்டப்பட்ட கோட்டை இது, எழுதி வச்சுக்கோங்க. காகித கோட்டையால் கட்டப்பட்ட கோட்டை இது. ஆனானப்பட்ட சூரனை இந்த நாட்டுக்குள்ள வந்து எங்க மொழி மீது, பண்பாடு மீது தாக்குதல் நடத்திய போது தம்பி கேட்டா என்னடா எமர்ஜென்சின்னு. பெருமரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி சொன்னார், கட்சியா ஆட்சியா என்று. கட்சியா ஆட்சியா என்று கேட்டபோது கோவை மாநகரில் எங்கள் தலைவர் கலைஞர் சொன்னார், கட்சியா ஆட்சியா என்றால் ஆட்சி வரும் போகும், இந்த கட்சி தான் நிற்கும் என்று தன் மகன் மீது தேச துரோக குற்றச்சாட்ட போது, தேசம் என்பது மக்கள் தான், மக்கள் என்பது எங்களுக்கு தமிழ்நாடு தான் என்று சொல்லி தன் மகனை சிறைக்கு போய் என்று சொல்லி வந்த இயக்கம் 1 ஆண்டு காலம் மிசா கொடும். தம்பி தயவு செய்து படிங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், அவதூறுக்கு வரல, நீங்கள் நல்லா வளர்ந்து வரணும். எப்படி என் அண்ணன் செல்வகுமாரனை அவரை மாதிரியே திமுகவுக்கு வாங்க, தாவேக்காக்கு வாங்கன்னு கூப்பிடாரு. வாழ்த்துக்கள்னா நல்லா வாங்க, வளர்ந்து வாங்க. ஏன்னா வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த இத்துட்டு வர அமைச்சர்லாம் சொல்லுங்கள், இப்படி நல்லா பேச தம்பி தான், தம்பி நல்லா கத்துறான், எங்கள் அக்கா உம்முனாகுது, இவங்களாம் பதவி போட சொல்லுங்கள். ஊழலை ஒழிச்சுன்னு சொல்கிறாங்க. 100 நாளில் 1 2 3 4னா ஸ்பெஷல் சிறப்பு நிதி, அமைச்சர்கள் தங்களுடைய சிறப்பு நிதிகளை விடுவிக்கலாம். எப்படி? பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல், நிதிநிலை அறிக்கை இல்லாமல், ஜிஓ எல்லாம் விடுவிக்கலாம். ஏதாவது அவசர நிதி விடுவிக்கலாம்.
மற்றது எல்லாம் இந்த டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட்டில், வெளிப்படை கவர்மெண்ட்டில் பட்ஜெட் போட்டு நிதித்துறை அமைச்சர் இங்கிலாந்தின் ஷேக்ஸ்பியர் மருமகன் மரியாதைக்குரிய மரிய வில்சம் விடுவிச்சு எல்லா துறைக்கும் மீன்வளத்துறை வாங்கிட்டு போங்க, சாலை போக்குவரத்து வாங்கிட்டு போங்க, முதலமைச்சர் துறை வாங்கிட்டு போங்க. அவர் தான் பெரிய நிதி வல்லுனர். அவர் கொடுக்குற பணத்தை தான் கொடுக்கணும். பட்ஜெட் போட்டு இப்போ தான் பட்ஜெட் நடக்குது. போன பின்னாடி தான் தெரியும். அண்ணன் பார்த்திபண்ண தனியார் பேருந்தில் எத்தனாயிரம் கோடின்னு எவ்வளவு கோடின்னு பேசுனீங்க. இப்போவும் அதே பத்திரிகை எழுதுறானே. இல்ல ஆமணி பஸ்ஸின் போக்குவரத்து ஆதாரத்தோட நம்ம பேசலாம். ராஜீவ்காந்தி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுக்குன்னு வழக்கு வந்தால் அண்ணன் எப்படி எங்கள் அண்ணன் ராஜா அன்பழகனையும் எங்கள் அண்ணன் ஏழுமலையனையும் எங்கள் அண்ணன் செல்வகுமார் பேர் சொல்கிறார்ல, ராஜீவ்காந்தி தகப்பனார் பையா ராதாகிருஷ்ணன் 305 5வது விரிவாக்கம் காந்திபுரம் கோயம்புத்தூர். நான் வழக்கு எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். சேர்த்து போடுவாங்க. பஸ் பேருந்து உரிமையாளர்களிடம், தனியார் பேருந்து உரிமையாளர்களிடம் பாண்டி என்கிற எங்கள் அண்ணன் செவால பாண்டி ஒருத்தர் இருக்காரு. அந்த பாண்டி என்பவரிடம் அமைச்சர் என்ன பேசினார்? போன வாரம் ஜூனியர் விடம் எழுதிய கட்டுரைக்கு என்ன பதில் சொல்லுங்க. லைவ் இந்த வாரத்தில் நிதிநிலை அறிக்கையில் கேட்க போகிற அந்த கேள்வியை சட்டமன்ற பதில் சொல்லட்டும். இன்னும் கவர்மெண்ட் ஆரம்பிக்கலை, நிதியை மேலாண்மை பண்ணல. கொஸ்டின் பேப்பர் லீக் 5 கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்ட முதல் 5 கோடிக்கு மேலே வேலை தெரியுமில்ல. சோசியக்காரனுடைய அறிவுரையோடு பட்டணப்பாக்கம் வீடு 10வது மாடியிலேருந்து பீச் பார்க்குற மாதிரி நாமக்கல் கவிஞர் மாளிகையில் எங்கள் தலைவர் கலைஞர் எட்டின கலைஞர் அந்த மாளிகையில் உட்காந்து கடலை பார்த்துக்கிட்டே முதலமைச்சர் இருந்தாருன்னா பிஎம் இல்லைங்க ஐநா சபை அதிபரை மாறிடலாங்கன்னு கொடுத்த யோசனையில் ஒன்று போட்டாங்கல்ல. யோக்கியம் வர்றான் செம்படுத்துள்ளவை, யோக்கியம் வர்றான் செம்படுத்து உள்ளவைன்னு 5 கோடிக்கு மேலே போட்ட திட்டம் என்னன்னா முதல்வர் அலுவலகம் பராமரிப்பு செய்வது. இன்னைக்கு அதே அறப்போர் இயக்கம் கேட்குது, இந்த நிதி எங்கேருந்து எடுத்த? டெண்டர் விடுவதற்கு முன்னாடி யார் வேலை பார்க்கறது? இது முதல்வர் சொந்த நிதினா சொந்த காசு கொடுத்து கட்டியான்னு கேட்குது. பதில் சொல்லுமா இல்லையா? அறப்போர் இயக்கம் திமுக மேலே சொன்ன குற்றச்சாட்டுலாம் நம்ம ஐயா எதிர்கொள்றோங்க ஐயா, வழக்கு எதிர்கொள்றோங்க ஐயா. நீதிமன்றத்தை போய் நாங்கள் எதிர்கொள்கிறோம். நாங்கள் என்ன ஓடிலாம் ஒழியலை, எதிர்கொள்கிறோம். நாங்கள் ஓடி போயிடல. வெளிப்படைத்தன்மை நான் இருக்க ஆரம்பிக்கல. செஞ்ச ஒத்த வேலை அது முதல்வர் வேலையில். லஞ்சம் வாங்கினா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க, அண்ணனுக்கு போடுங்க. அண்ணனுக்கு பார்க்கவே முடியல. சோசியக்கார் நம்பர் கொடுத்தா கேட்டுக்கோ எப்போ வெளியே வருவார்னு, கொடுங்க பார்த்துக்கிறோம். அதில் ஊழல் நான் போன வாரத்தில் வச்சேன். அண்ணன் இது பதில் சொல்லுவார். ஞான சுந்தரி இந்த தம்பி கார்த்தி சொன்னால, உலகத்தில் லஞ்சம் வாங்கிட்டான், ஊழல் வாங்கிட்டான். சாதாரண விஓ ஆஃபீஸில் கான்ஸ்டபிள் ஆக்கல அண்ணன் தம்பிங்க 100 ரூபா 200 வாங்கிட்டாங்கன்னு கடனில் ஊழியெல்லாம் பிடிச்சி போட்டு கைது பண்ணி சிறைக்கு கொண்டு போகிறாங்க. சிறைக்கு கொண்டு போயிட்டு ஆமாங்க அரசு ஊழியருங்க, டிவிஎஸ்சி படி இவர் லஞ்சம் வாங்கியிருக்காருங்க, கையங்களமாக பிடிச்சிட்டோம்னா கோர்ட்டில் நிப்பாட்டுவாங்க. கோர்ட்டில் நிப்பாட்டி ஜெயிலுக்கு அனுப்பினா யார் ஆர்கியூ பண்ணணும்? யாருங்க ஆர்கியூ பண்ணணும்? வழக்கங்க தானே. அந்த அரசாங்க வழக்கறிஞருக்கு 5 கொடு 10 கொடு 5 கொடு 10 கொடுன்னு ஈர்த்துட்டு போன அமைச்சர் வாங்கினான்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஒரு எஃப்ஐஆர், ஒரு நடவடிக்கை ஒன்றும் இல்லை. வெளிப்படைத்தன்மை என்பது ஊழல் மட்டுமல்ல. இப்போவும் சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மை என்பது ஊழல் மட்டுமல்ல. இந்த மண் மீது நான் இன்னைக்கு ஜூன் 12 திறக்கப்படல. நான் டிகே சிவகுமார்கிட்ட தண்ணி இருக்கா இல்லையா, கர்நாடகாவில் மழை பெஞ்சா இல்லையா நான் கேட்கல. 33 முறை தமிழர்கள் 3 பேர் கொல்லப்பட்ட உட்பட 33 முறை காவிரி பிரச்சனையை டிகே சிவகுமார்ங்கிற மானஸ்தன் அந்த நாட்டில் கர்நாடக முதலமைச்சர் ஊடகத்தை சந்திச்சு பேசிட்டாருங்க. ஒத்த முறை திறந்து வாய் திறந்து பேசல. மேகதாட்டில் தண்ணி வரல. மேகதாட்டு அணை கட்ட போகிறதுங்கள அந்த ஆடுதாண்ட இடத்துல இருந்து மேட்டூருக்கு தண்ணி வரல. ஒரு டிஎம்சி திறக்கலை. ஆனால் ரீல்ஸ் மட்டும் என் அக்காக்கள், ஆஹா முதலமைச்சர் வந்துட்டாரு அக்கா ரீல்ஸ் போட்டால் வயிறு நிறையாதுக்கா. நான் பிறந்த ஒரு ஆம்நாட்டுக்காரன், என் ஊருக்கு குடிக்க தண்ணி வேணும். நம்ம தியாகராயர் இருக்கும் தேனாம்பேட்டைக்கும் நம்ம ஊர் இங்கே இருக்க கோடம்பாக்கத்துக்கும் தண்ணி காவிரி இருந்தாக்கா குடிக்க வந்தாங்கன்னு கேட்டால் தண்ணி வரல. தண்ணி தான் கொடுக்கல, குறுவை சாகுபடிக்கான அந்த நிதியை கொடுங்க கேட்டால் நிதி வரல. வரைக்கும் 100 நாள் ஆட்சிங்கிறது ஒரு அக்கப்போர் ஆட்சி. இந்த 100 நாள் நான் எப்பவும் சொல்கிறேன், நீ காலையில் எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி பேசுனது தான், ஆட்சி வரும் ஆட்சி போங்க. அரசியல் என்பது கருப்பு சிவப்பு துண்டு போட்ட கடைக்கோடி முறை இருக்கிற திமுக காரன் கட்டின ஸ்டைலு. நீ எழுதி வச்சுக்க, நீ மன்னனா இருக்கலாம், நீ எத்தப்பையாளவனா இருக்கலாம். தேர்தல் அரசியலில் ஆம் தோற்றோம். தம்பி சொன்னால அண்ணன் இது தெரியலன்னு, அந்த தம்பியோட ரீல்ஸ் மோகம் தெரியாமல் தோத்துட்டோம். வாடி கீழே வா, களத்துக்கு வா, ஒரிஜினல் திமுக காரன் யாருன்னு பார்ப்பீங்க. அப்போ தெரியும் அண்ணன் ஏழுமலையும் அண்ணன் ராஜா அண்ணன் களத்தில் என்னன்னு அப்போ தெரியும். அவங்களாம் இருந்தும் தானே தோத்தோம் அண்ணன். அதான் சொல்லல, அது அந்த போலி பின்பத்தை
அந்த போலி பின்பத்தை நடிகர் தானே அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ வா, இப்போ வாங்க மணிக்கு, இப்போ வா, இல்லை இப்போ வாங்க களத்துக்கு வாங்க, தெரியும் நாங்கள் யார், தமிழ்நாட்டை எப்படி கட்டணும்னு. பாடம் படித்தது திராவிட இயக்கம். தந்தை பெரியார் என்கிற பெருங்களவன் போட்ட விதையை, பேரறிஞர் அண்ணா என்கிற அறிவாசான் போட்ட விதையை, தலைவர் கலைஞர் கட்டியெழுப்பிய. நீ எந்த ஊருக்கு நான் போனால் கேட்டால் தலைவருக்கு பேரை வைக்கிறாங்க, தலைவர் பேரை வைக்கிறாங்கன்னு. எங்களுக்கு தலைவர்கள் இருக்காங்க, பேரை வைக்கிறோம். இன்னும் உங்களுக்கு தலைவர்களை காட்டுங்க. உங்களால் சொல்ல முடியாது. உலகத்திலேயே சோசியக்காரன் பேச்சை கேட்டு மக்கள் வரிப்பணத்தில் போடுகிற திட்டத்துக்கு கட்சி பேரை வச்ச இவர்கள் பேசுகிறார்கள். தலைவர் கட்சி பேரை வச்சிருக்கான். பாஜக காரன் கட்சி பேரை வைக்கிறது இல்லை, காங்கிரஸ் காரன் கட்சி பேரை வைக்கல, எந்த கட்சி பேர் வைக்கல. ஆனா எல்லா திட்டத்துக்கும் வெற்றி கட்சி பேரை வச்சிருக்காங்க. இந்த அண்ணா விடு அண்ணா விடு அண்ணா 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 விடு விடு அண்ணா விடு விடு அண்ணா முடிச்சிருங்க அண்ணா முடிச்சிருங்க அண்ணா முடிச்சிருங்க அண்ணா 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 விடுண்ணே அண்ணா ஜாலியாக பேச விடுங்க அண்ணா. முடிச்சிருங்க அண்ணா உட்காருண்ணே முடிச்சிருங்க. இங்க பாருங்க, இது ஒரு விவாதம். இல்ல போனா அண்ணன் தெரிவிக்கணும். இல்ல நீங்க தான் பேசுனீங்க, உங்க கட்சிக்காரர் தான் இன்னும் பேசணும். அவங்க நிப்பாட்ட சொல்லிடுவாங்க, பாத்துக்கோங்க. அதாவது தலைவர்கள் இல்ல இங்க பாருங்க, திமுக ஆட்சி வந்துச்சு. காமராஜர் மீது அவர்கள் மீது 1000 முரண்பாடு இருந்தது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை வந்தபோது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் கல்வி நாள்னு திமுக பேர் வச்சிச்சு. அதுதான் திமுக குணம். எங்கள் தலைவர் கலைஞர் பேரை ஊர் முழுக்க வச்சேன். ஏன்னா மின்சாரமே போகாத ஊருக்கு மின்சாரத்தை முதலில் 100 விழுக்காடு கொண்டு வந்த தலைவர் கலைஞர். பேருந்தே ஓடாத தெருக்களுக்கு பேருந்தே முதலில் 100 விழுக்காடு கொண்டு வந்த தலைவர் கலைஞர். குடிநீரே இல்லாத ஊர்களுக்கு தமிழ்நாடு குடிநீர் வாரியம் என்று ஆரம்பித்து அதை கொண்டு வந்த தலைவர் கலைஞர். அதனால் பேரை வச்சேன். நீங்கள் பேர் வைங்க, தயவு செய்து பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சோசியக்காரன் நம்பரையாவது மறந்துடுங்க, எரேஸ் பண்ணிடுங்க. அவர் பாட்டில் வேறு பேரை சொல்லி அது வில்லங்கமாயி தமிழ்நாடு மீண்டும் தறிகட்டு போயக்கூடாது. 100 நாள் ஆட்சி என்பது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. நாங்கள் எங்களுக்கு இந்த தற்சோர்வில் உட்காந்துட்டோம். ஃபீல்டுக்கு வாங்க, தெரியும் திமுக என்கிறத வேங்கைகளுக்கு ஒருபோதும் பொறுக்காத. வாய்ப்புக்கு நன்றி. அரங்கை நிறைவு செய்வதற்காக தாவேகாவிலிருந்து திரு பழ செல்வகுமார் அவர்களை அழைக்கிறோம். அண்ணா கடைசியாக பேசுகிறீங்க, குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கள், புதுசாக ஒரு விவாதத்தை கிளப்பிட வேணாம். நிச்சயமாக தம்பி ராஜீவ் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கட்சியினுடைய இருக்கிற எல்லாரும் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீதி கட்சி செய்தது, திராவிடர் கழகம் செய்தது, அது எல்லாத்தையும் இவங்க கணக்கில் ஏற்றிக்குவாங்க. தந்தை பெரியார் செய்த சாதனைகள் எல்லாம் இவர்கள் சொன்ன சாதனைகளாகவே பேசிட்டு தம்பி உட்காந்துருக்காரு. ஏன்னா இப்போ சமீப காலமாக கடந்த 5 வருஷத்தில் இவங்க ஒன்றுமே செய்யலை. அதாவது தம்பி பெண்ணுரிமை பெண்களுக்கு எதிராக அப்படியே கொந்தளிக்கிற அப்படி. அதாவது என்ன செஞ்சீங்க நான் கேட்குறேன், பெண்களை இழிவுபடுத்தி அந்த பஸ்ஸுகளுக்கு மகளிர் பயணம்னு சொல்லிட்டு அவர்களை ஓசி பஸ்ஸில் போகிறாங்கன்னு சொன்ன உங்கள் அமைச்சரை, உங்கள் முன்னாள் அமைச்சரை என்னைக்காவது தம்பி ராஜீவ் கண்டிச்சிருக்காரா? ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் ஒரு மந்திரியை பார்த்து மனு கொடுக்க வரும்போது அந்த பெண்ணை அந்த கையில் இருக்கிற மனுவை வாங்கி அடித்தார KKSSR, அவரை என்னைக்காவது நீ கண்டிச்சிருக்கியா? தொடர்ச்சியாக நான் கேட்குறேன், பெண்களுக்கு எதிராக உங்களுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் பேசினப்ப எங்கேயாவது என்னுடைய தம்பி நேர்மையாக நீங்கள் பேசுனது தப்புன்னு நீ சொல்லியிருக்கியா? கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் பேசாமல் இன்னைக்கு கடந்த கால சாதனைகளை உங்களுடைய சாதனைகளாக பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட வரலாறு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஐயோ தம்பிங்க விசில் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு விசில் அடிக்க தெரியும், ஊழல் செய்ய தெரியாது. அவர்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது. மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரே ஒரு முழக்கத்தை எடுத்து வச்சார். நாங்கள் கொடுக்கிற இந்த ஆட்சி என்பது ஊழலற்ற ஆட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாருக்கும் பதபதப்பாயிடுச்சு. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பதபதப்பு. வெயிட் பண்ணுவோம், எப்படியாவது ஊழல் நடந்துடும். அங்கே ஒருத்தன் பண்ணியிருக்காம்பா, கன்னியாகுமரி தாண்டி ஒருத்தன் ஒரு 5 ரூபா வாங்கியிருக்காம்பா. தேடுறீங்கல்ல, இன்னைக்கு நீங்கள் இந்த ஆட்சியில் எங்கேயாவது ஊழல் நடக்குதான்னு தேடக்கூடிய அளவில் ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காருனா அதுதான் இந்த விசில் புரட்சி. ஒரு ஊழலற்ற ஆட்சி. தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு தானே நம்ம ஆட்சி நடத்தணும். நிச்சயமா நீங்கள் திருப்பி இந்த புதியவர்களை பார்த்து இந்த 100 நாட்களில் எங்களைப் போல நீங்கள் அடுக்கு மொழியில் பேச முடியுமா? எங்களைப் போல கடந்த கால வரலாறுகளை சொல்ல முடியுமா? அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான்
உங்கள் வரலாறு கதையை எதையும் நம்பாம தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக 108 இடங்களில் வெற்றியை கொடுத்தாங்க. அந்த 108 இடங்களில் வெற்றியை கொடுத்து எங்களுக்கு முதல்வராக எங்களுடைய அண்ணன் ஜோசப் விஜய் தான் வர வேண்டும் என்பதில் தமிழக மக்கள் தெளிவா இருந்தாங்க. நீங்க எவ்வளவு உரக்க பேசினாலும் எனக்கு ஒரு அடுக்குமொழி ஞாபகம் வருது. சொல்லுங்க. தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம் அப்படின்னு ஒரு 2 பேர் பேரை நான் சொன்னேன்னா இப்போ வந்துடும். தொட்டவர்களை விடமாட்டோன்றது வந்து கட்சிகளை சேர்த்துக்கிறதா அப்படின்னு. அதாவது தொடர்ச்சியாக இப்போ பேசிய தம்பி ராஜீவ் ஆகட்டும், இடும்பாவனம் கார்த்திகள் ஆகட்டும், அவர்கள் தங்களுடைய முதுவை பார்க்குற பழக்கமே கிடையாது. அது இப்போ இவருக்கு ஜெயலலிதாக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன, நான் எந்த கட்சியிலையும் கிடையாது. கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி திமுக சேர்த்தப்போ திமுக என்ன விமர்சனம் வச்சோமோ அதே விமர்சனம் தான் உங்களுக்கு. கரூர் விஜயபாஸ்கரும் விராலிமலை விஜயபாஸ்கர் மேலையும் எந்த வழக்குமே இல்லையா? இல்ல நான் கேக்குறேன். இல்ல விராலிமலை விஜயபாஸ்கர் மேல குட்கா முறைகேட்ல தொடர்பு இருக்கிறதா சிபிஐல குற்றப்பத்திரிகையில ஒரு பேர் இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அமைச்சராக இருக்கும் போதே ஒருத்தர் சிபிஐ ஆபீஸ்ல ஆஜரானவர் முதல்ல விஜயபாஸ்கர் ஆஜரானார். அதுவும் வந்து அவர் ஆஜரானதே எங்களுக்குலாம் தெரியாது. அவர் உள்ள இருந்து 8 மணி நேரம் கழிச்சு தான் உள்ள ஒருத்தர் பதில் சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியும். 2018 டிசம்பர்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, 15ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு சொல்றாங்க. அவர் உள்ள விஜயபாஸ்கரை பொறுத்து நீங்க சொல்றீங்க. நான் ஒன்று சொல்றேன். அவர் பேரில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் இன்னைக்கு அந்த வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அதை துணிவாக சந்தித்தார். நான் அந்த குக்கா வழக்கில் அவர் ஈடுபட்டாரா இல்லையான்றதை நிரூபிக்க வேண்டியது சட்டமன்றம். ஆனால் நான் வழக்குக்கே போக மாட்டேன்னு வண்டியில ஒருத்தர் போனார். அதை சொல்ல விரும்பல. நான் ஒன்றை புரிஞ்சுக்காங்க, ஒரு வழக்கை ஒருவர் எதிர்கொள்வதற்கும் நான் வழக்கை எதிர்கொள்ளவே மாட்டேன், நான் விசாரணைக்கு கூப்பிட்டாலே வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளிவன்றது எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அதாவது தம்பி கார்த்தி வந்து 3 தமிழர்கள் கர்நாடகாவில் சுட்டுக் கொள்ளும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அம்பேத்கர் சிலையை வந்து நீங்கள் வந்து மூடி வைக்கும்போது நீங்கள் அதை திறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் கேட்குறேன், இந்த அம்பேத்கர் சிலை கடந்த 5 ஆண்டுகளாக மூடப்பட்டு இருந்தபோது தம்பி எங்கே போனார்? அவருடைய தலைவர் சீமான் எங்கே போனார்? நான் கேட்குறேன், கர்நாடகாவில் 3 தமிழர்களை சுட்டு கொண்டுட்டீங்களே, போங்க ஒரு 10,000 யானைகளை கப்பலில் ஏற்றிக்கிட்டு ஒரு 10,000 யானைகளை ஏற்றுக்கிட்டு உங்கள் தலைவரை கூப்பிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? கர்நாடகா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. இல்ல அங்க வந்து நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுடைய தலைவர் இல்ல புது குற்றச்சாட்டு வேணாம். கர்நாடக இல்ல புது குற்றச்சாட்டு வேணாம் கேக்குறேன். நீங்க எங்களை பெங்களூருக்கு போக சொல்லக்கூடாதுன்னு உங்களுடைய தலைவர் மேல வழக்கு இல்லையா? உங்கள் தலைவர் நான் கேக்குறேன், சீமான் மீது ஒரு பெண் புகார் கொடுத்தபோது எங்க போனீங்க? எங்க போச்சு? நான் பேசுறேன். நான் பேசுறேங்க. அந்த பெண்ணுக்காக நீங்க போராடலையா? நான் பேசுறேங்க. கேளுங்க. நான் பேசுறேங்க. ஒரு நடிகை ஒரு அவர் வந்து நான் கேக்குறேன். நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது உங்களுடைய கட்சி தலைவர் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு சொல்லும்போது அது என்ன உங்களுக்கு? அது வேண்டாம். அதை கேக்குறது என்ன பிரச்சனை? அதை கேக்குறதுல என்ன பிரச்சனை? அது வேண்டாம். அது வேண்டாம். அதுக்கு என்ன? அது வேண்டாம். இதற்கு பதில் சொல்லுங்க. 3 தமிழருக்காக போத ஆமா ஓட்டுல ஏறி போக வேண்டியதுதானே? அது வேண்டாம். அதை பத்தி பேசுவதற்கான அது வேண்டாம். நான் கேக்குறேன். அது வேண்டாம். எதுக்கு இல்ல பேசலாம். பேசலாம். எதுக்குனே? அவரை பத்தி சொல்றாங்க, அதை பத்தி பேசலாம். அமைதியா தான போயிட்டு இருந்தது. ஏனே நான் பேசும்போது நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. நீங்க வந்து மைக் ஆஃப் பண்ணுங்க. ஷூர் சார். இல்ல சார், ஸ்டாப். அவ்வளவுதான், க்ளோஸ். நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அமைதியா கடந்து போங்க. அமைதியா எல்லாரும் கலைஞ்சு போவீங்கன்னு நம்புறேன். ஐபிசி தமிழின் தி பொலிட்டிக்கல் வாய்ஸ் பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. MVM பெருங்காயம் தூள். மைதாவுக்கு நோ, MVMக்கு எஸ். லாகின் 360 டிகிரி. சவுத் இந்தியாஸ் ட்ரஸ்டட் நம்பர் 1 IT எஜுகேஷன். ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். லலிதா ஜுவல்லரி. செலவே இல்லாமல் பழைய நகையின் அதே எடைக்கு புதிய நகை. MVM கூட்டு பெருங்காயம் தூள். மைதாவுக்கு நோ, MVMக்கு எஸ். லாகின் 360 உங்கள் கெரியருக்கு தேவையான அனைத்து IT கோர்ஸும் just 4999. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். Authentic filter coffee. Feels like home, tastes like home.